சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம். ஸ்லோகா 117. அங்க ரெண்டு பேர் பார்த்து. சத்வம் விசித்வம் ஜலவத் ததாபி தாப்யாம் மிலித்வா சரணாய கல்பதே. யத்ராத்மா பிம்ப பிரதிபிம்பதः சன் பிரகாசயத்தர்க்க இவ அகீலம் ஜடம். சத்துவ குணத்துக்கு நம்ம இப்ப வந்திருக்கோம். சிஷ்யன் 7 கேள்வி கேட்டான். ஆத்மானா இது, அனாத்மானா இது, ரெண்டுத்துக்கு என்ன சம்பந்தம் இல்லையா, பந்தம்னா இது, பந்தத்திலிருந்து விமோக்ஷனம்னா, இப்படி ஒரு 7 கேள்வி கேட்டான். அதுல டீச்சர் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றார். இவ்வளவு நேரம் 49 ஆரம்பிச்சு அது இன்னும் போயின்னு இருக்கிறது. அதுல இந்த அனாத்மா செக்ஷன் நம்முடைய ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் அண்ட் ஹோல் ஜகத், இது அனாத்மா. ஓகே. அதுல காரண சரீரம் இருக்க, காரண அவஸ்தா, காரண பிரபஞ்சம், காரண அவஸ்தா ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண முடியல. வெஸ்டி அண்ட் சமஷ்டி, இண்டிவிஜுவல் அண்ட் டோட்டல், அங்க எல்லாம் ஒன்னா குலுக்கி இருக்கு. சீட் ஃபார்ம்ல அங்க டிஃபரன்ஷியல் பார்க்க முடியாது. ஓகே. அதனால அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்ம்ல மொத்தத்துக்கு சொல்றாரு. அவித்யா சொல்றார், மாயான்னு சொல்றாரு சங்கரர். நம்ம ரெண்டா டிவிஷன் பண்ணலாம். இண்டிவிஜுவலுக்கு அவித்யா சொல்லலாம், டோட்டல் சிருஷ்டி மாயா சொல்லலாம். ஆனா இங்க சங்கரர் ரெண்டுமே சேர்த்து சொல்லிட்டு வர்றாரு. அது கரெக்ட் தான். சோ அதனால அவித்யா பத்தி பார்த்தோம், பரமேச சக்தின்றத பார்த்தோம். அப்படிலாம் ஒன்னொன்னா பார்த்துட்டு இது இந்த மாயாவோட இம்பார்ட்டன்ட் அட்ரிபியூட்ஸ் திரிகுணாத்மிகா மாயா. திரிகுணாத்மிகா மாயா 3 விஷயம் சேர்ந்தது. அது என்ன அப்படின்னா ரஜஸ், தமஸ், சத்துவ. பொதுவா சத்துவ, ரஜஸ், தமஸ் அப்படிதான் சொல்லணும். இங்க நமக்கு தெரிஞ்சதுல இருந்து தெரியாததுக்கு போகணும். நம்ம டைரக்டா இருக்கிறது நம்முடைய ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா ரஜஸ்ல இருக்கு, இல்ல தமஸ்ல இருக்கிறது. இங்கே என்ன இவர் கம்பைன் பண்றாரு, ரஜஸ் தமஸ் ரெண்டத்தையும் பிரிக்க முடியாத அளவுக்கு ரெண்டும் கோஆபரேட் பண்ணி செய்யறது, ரெண்டும் கோஆர்டினேட் பண்ணி ஒண்ணுக்கு ஒண்ணு ஆதாரமா இருக்கிறது. ஓகே. அதுல நமக்கு துன்பத்தை கொடுக்கிறது ரஜஸ் தான். நமக்கு துன்பமும் எதுவும் கொடுக்காத ஒரு டல் ஸ்டேட் தமஸ். அது ஆனா இந்த ரஜஸுக்கு ஆதாரமா இருக்கிறது தமஸ். அப்படின்னா தமஸ் இருக்கிற சக்திக்கு பேரு ஆவரண சக்தின்னு பேரு, ரஜஸ்ல இருக்கிற சக்தி பேரு விக்ஷேப சக்தின்னு பேரு. பொதுவா இன்னொரு நேம், ரஜஸுக்கு இன்னொரு நேம் விக்ஷேப சக்தி. அது போல இதுக்கு இன்னொரு நேம் தமஸுக்கு ஆவரண சக்தி. ஆவரண சக்தினா கவர் பண்ற, மூடி மறைக்கிறது ஆவரண சக்தி. விக்ஷேப சக்தின்றது வெளியில இருக்க ப்ரொஜெக்ஷன்ஸ், அது விக்ஷேப சக்தி. ஓகே. இப்ப கயரை மறைச்சி பாம்பா தெரியறது, பாம்பா தெரியறது விக்ஷேப சக்தி. அண்ட் கயரை மறைச்சுன்னு இருக்கிறது ஆவரண சக்தி. பாம்பா தெரியறதுக்கு காரணம் இவர் ஆவரண சக்தி தான் காரணம். ஓகே. இது நம்ம பேசிக் ஃபண்டமெண்டலான ஒரு விஷயத்தை யோசிச்சோம். இப்ப என்ன பண்ணாருன்னா அங்கிருந்து இது சத்துவ குணத்துக்கு வரணும். சத்துவ குணத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ரஜஸ் தமஸ்ல இருக்கிற சில குணங்கள்லாம் இருக்கிறது. அது என்ன இருக்கிறது அப்படின்னா, இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா அது ரஜஸ், இதெல்லாம் இல்லைன்னா அது ரஜஸ் இல்ல, இதெல்லாம் இருந்ததுன்னா தமஸ் ஆவரண சக்தி, இதெல்லாம் இல்லைன்னா தமோ குணம் கிடையாது.
இதெல்லாம் இருந்ததுன்னா சத்துவ குணம், இதெல்லாம் இல்லைன்னா சத்துவ குணம் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான் சிம்பிள். சிம்பிள் என்ன? இல்லாதத எது வேணுமோ அதை மாத்திரம் எடுத்துக்கணும், வரவழைக்கணும். இல்லாததெல்லாம் வரவழைக்க கூடாது. எது எனக்கு இப்ப இருக்கோ, பலமா நிறைய இருக்கிறதோ, ஆனா அது தேவையில்லையோ அதை நிவர்த்தி பண்ணும். அப்ப நம்மளுடைய டிராவல் எப்படி இருக்கணும்னா, ரஜஸ் தமஸ் நீக்கி சத்துவத்துல நிலை பெறணும். அப்படி வந்துட்டா யுவர் லைஃப் சக்சஸ்ஃபுல். அதே நம்ம பதஞ்சலி ரிஷி என்ன சொல்றாருன்னா, சித்த விருத்தி நிரோதா அப்படி சொல்றாரு. ஓகே. வேதாந்தத்தில் என்ன சொல்றது? சாதன சதுஷ்டய அதிகாரித்துவம் அப்படி சொல்றது. ஓகே. இங்க கிருஷ்ண கீதையில ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் அப்படி சொல்றாரு. முக்த புருஷர், டோட்டல் ஃப்ரீடம். அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு கண்டென்ட்ல ஒவ்வொருத்தர் டிஃப்ரெண்ட் நேம் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஆனா விஷயம் ஒரே விஷயம் தான், சம்பந்தமான விஷயம். அதுல விக்ஷேப சக்தி, ப்ரொஜெக்ஷன் சக்தி என்னென்னவா இருக்கும், அதனுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? காமஹா, குரோதஹா, லோபஹா, தம்பஹா, அசூயா, அகங்கார, ஈர்ஷ்யா, மத்சரஹா, இதெல்லாம் விக்ஷேப பிரதானமா இருக்கிறது. அண்ட் ஆவரண சக்தி கவரிங், அதனுடைய பிரதானம் என்ன? அஜ்ஞானம், செல்ஃப் இக்னோரண்ட் அண்ட் எனி இக்னோரண்ட். ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட், ஜியோகிரபி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எனிதிங் யுவர் ஆவரண, எனிதிங் ஆவரண, அதெல்லாம் அஜ்ஞானம், இக்னோரண்ட். ஓகே, சரி. அதுக்கப்புறம் என்ன? ஆலஸ்யம், ஜடத்துவம், நித்ரா, மூடத்துவம், முகாஹா. அதுக்கப்புறம் நித்ராலவத்து, ஸ்தம்பவத்து. நித்ராலவத்து ஸ்தம்பவத்துனா, நித்ராலவத்து எப்ப பார்த்த ஸ்லீப்பி மூடு. ரெண்டு மூட்ல இருக்கா, ஒன்னு ஸ்லீப் அல்லது ஸ்லீப்பி மூட்ல இருக்கா. நீங்க ஃப்ரண்ட்ல நீ தள்ளிக்கும். ஓகே, பஸ். ஓகே. அதனால இது ஸ்லீப்பி மூடு இந்த பக்கம். ஸ்தம்பவத்து, ஸ்தம்பவத்துன்னா ஜஸ்ட் லைக் தூண் மாதிரி இருக்கலாம். தூணு மண்ணுக்கான். ஏன்னா இப்படி புடிச்சு வச்ச இடிச்சு என்ன சொன்ன? இடிச்ச புலி மாதிரி இருக்க. இடிச்ச புலியாலும் சொல்லக்கூடாது, இடிச்ச புலி. புலி அப்படி பிடிச்சா அது அப்படியே இருக்கும். சில பேர் அப்படியே இருப்பான், நகத்தனா கொஞ்சம் நகருவான். டே எந்திரி, ஸ்லீப்பி மூடு. நிறைய பேர் காலையில அவனுடைய, அதுக்கு இன்னொரு பேரு அர்த்த விகாசம் பேரு. இன்னும் பூர்ண விகாசம் ஆறல பேரு இருப்பார். இன்னும் நம்ம சுதந்திரம் பூர்ண விகாசம் ஆகல. இத பாரு, எல்லாம் தூங்கிட்டு இருக்கு. எந்த ஒரு நாட்டிலேயாவது இப்படி நடக்குமா? எந்த ஒரு நாட்டிலேயாவது இப்படி நடக்குமா? ஜனவரிக்கு 31க்கு ஒண்ணுக்கும் விழுந்து விழுந்து போராடுறிய, ஒரு பட்டாசாவது அடிச்சேனே. சுதந்திர தினம் எல்லாம் தூங்கிட்டு. அதனால தான் இன்னைக்கு காலையில கிளாஸ் வச்சுட்டேன். ஒரு 5 பேராவது எழுந்திருச்சு வரணும்னு சொல்லிட்டேன். இப்ப இது என்ன ஸ்டேட்ல இருக்கிறது? ஹோல் நேஷன் என்ன ஸ்டேட்ல இருக்கிறது? நித்ராலவத்து, ஸ்லீப்பி ஸ்டேட். ஸ்லீப் அண்ட் ஸ்லீப், தூங்கி எழுந்திரிச்சிருப்பா. ஆனா கூட இன்னைக்கு லீவ்ப்பா, சுதந்திரத்துக்கு ஒரு நாள் லீவ், அப்படி படுத்துட்டு இருப்பா. ஸ்லீப்பி ஸ்டேட். இன்னும் எழுந்துக்கல நம்ம தேசம். எந்த தேசத்திலையும் இப்படி இருக்காது. இந்த பக்கத்துல பாகிஸ்தான் நேற்றுக்கு நல்லா வெடியெல்லாம் வச்சு எல்லாம் நல்ல விசேஷமா கொண்டாடுவான். நம்ம ஊருக்கார மாத்திரம் தான் இப்படி இருக்கா. இது ஏதோ சம்திங் ராங் இருக்கு இல்லையா? இது கிளாஸ் முடிச்ச உடனே பேசுவோம் அதை பத்தி. அதுக்கப்புறம் ரெண்டு துக்குதல், அந்த ரஜஸ் தமசு பிரிக்க முடியாத அளவுக்கு ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது. அது என்ன? அது என்னன்னா அபாவனா, சம்பாவனா, விபரீத பாவனா, விப்ரதிபத்தி, சம்சர்க்க யுக்தம். ஓகே, சம்சர்க்க யுக்தம்னா விக்ஷேப சக்தியோட அசோசியேஷன். ஓகே, யாரு அசோசியேஷன்? ஆவரண சக்தி அசோசியேஷன். ரெண்டும் சேர்ந்து என்ன பண்றதா? விபரீத பாவனா, தேகாத்ம புத்தி. அசம்பாவனா, சாஸ்திரத்துல சந்தேகம் வர்றது, சாஸ்திரத்தை நம்புறது இல்ல,
எல்லாம் தப்பு தப்பா இருக்கும் அப்படின்றது. அபாவனா சாஸ்திரத்தை ஒத்துக்கிறது இல்லை. ஆல் டிகே ஃபெலோஸ். இதெல்லாம் ரெண்டு கம்பைன் இருக்கிறது. புரியுதா? அவனை இப்ப திட்டி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவன் ரஜஸ் தமஸ் சேர்ந்து இருக்கான்னு அர்த்தம். ஓகே. விப்ரத்தி புத்தி. விப்ரத்தி பத்தினா எது சொன்னாலும் தப்பா புரிஞ்சுக்கிறது. அப்படி விசேஷமா சில பேர் சாப்ட்வேர் முழுங்கிடுவான். எதை சொன்னாலும் தப்பா புரிஞ்சுப்பான். அந்த மாதிரி விப்ரத்தி பத்திகி. இதெல்லாம் அவனுடைய ப்ராப்ளம் இல்லை. இதெல்லாம் யாரோட ப்ராப்ளம்? ரஜஸ் அண்ட் தமஸோட டுகெதர். புரியுதா? அது உள்ளர முழுங்கிருக்கான். அதை உள்ளர மாத்திரை மருந்துலாம் இருக்குல்ல, அதை கொடுத்து வாமிட் பண்ணிட்டா அவன் நல்லவனா ஆயிடுவான். புரியுதுல? இனிமே நம்ம என்ன சொன்னோம்? நான் ஒன்னும் கெட்டவே இல்லை. புரிஞ்சுதா? ஸ்லீப்பியா இருக்கன்னு என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ளார தமஸ் ரஜஸ் இருக்கு, நான் என்னமா செய்வேன் அப்படி சொன்னோம். நீ வேணா அதுக்கு ஏதாவது மெடிசின் கொடு, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இதெல்லாம் தமஸ் ரஜஸ்ல உள்ள லட்சணத்தெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த 117ல 117 சத்துவ குணத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் பார்க்கணும். இந்த சத்துவ குணம் எப்படி இருக்குன்னா 3 ஸ்டேட் ஆஃப் லெவல்ல இருக்கிறது சத்துவ குணம். அது என்னென்ன இருக்கிறது அப்படின்னா, சத்துவ குணம் முதல் லெவல்ல இருக்கிறது, ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறது. சத்துவ குணத்தை 3 பிரிக்கிறோம். இப்போ ரஜஸ் தமஸ் சத்துவம் 3 பிரிச்சோம். அதுல சத்துவத்தை 3 பிரிக்கிறார். இதுதான் சங்கருடைய பியூட்டி. சங்கருடைய பியூட்டி மாத்திரம் இல்ல, சங்கரனும் புதுசா கண்டுபிடிக்கல. நான் ஞானியின் பார்வையில் இப்படி யோசிச்சார் அப்படி வந்தாரெல்லாம் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சங்கரர் சொல்றாருன்னா அது சாஸ்திரத்திலிருந்து பில்டர் பண்ணி எசன்ஸ் கொடுக்கிறார். ஏதோ சங்கர அத்வைத்தியம் சொல்லக்கூடாது. இது சங்கர அத்வைதம், இவரோட அத்வைதம். அத்வைதம் ஒண்ணு, இவரோட அத்வைதம் அவரோட அத்வைதம் 4 பிரிச்சுட்டான். நம்ம ஊருக்காரன் விசேஷமான ஆளு. எதை இருந்தாலும் அதை ஒரு டிவிஷன் பண்ணிடுவான். இங்க முதல் சத்துவ குணம் அதுக்கு பேரு மலின சத்துவம். மலின சத்துவம். மலின சத்துவம்னா என்ன அப்படின்னா, ரொம்ப வீக் லெவல்ல இருக்கும் சத்துவம். ரஜஸ் தமஸ் டாமினேட் பண்ணும், டாமினேட்டா பண்ணும். சப்ரஸ்ட் சத்துவ குணம் டாமினேட்டட் சத்துவ குணம், நாட் டாமினேட் சத்துவ குணம். டாமினேஷன் கிடையாது, டாமினேட்டட். ஓகே. எது டாமினேட்டட் பண்றது? தமஸ் ரஜஸும் அதை டாமினேட் பண்ணி சப்ரஸ்ட் பண்றது சத்துவ குணத்தை. அப்படி ஸ்டேட் என்ன ஸ்டேட் இருக்கோ அதுக்கு பேரு மலின சத்துவா, மலின சத்துவ குணம். ஓகே. சோ இது இது பந்தத்தை உண்டாக்கும். சம்சாரி, அஜ்ஞானி, இதெல்லாம் யாரு? இப்போ எங்க வந்திருக்கோம்? சத்துவத்துக்கு வந்திருக்கோம். சத்துவத்துல வந்தாலும் அவன் யாரு? சம்சாரி. அது அங்கேருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது இந்த சம்சாரி. ஓகே. சோ அஜ்ஞானி இது எப்படி வந்துட்டு இருக்கிறது? மலீன சத்துவம். அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் மிஸ்ர சத்துவம். மிஸ்ர சத்துவம்னா என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 50-50. ரஜஸ் தமஸ் 50% அண்ட் சத்துவ 50%, கிட்டத்தட்ட அப்படி வச்சுக்கலாம். சோ மலின சத்துவம் எப்படி? 25% சத்துவ, 75% தமஸ் ரஜஸ். ஓகே. இவர் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும்னா 49-51 அப்படி வச்சுக்கணும். 50-50 இருக்கணும். யாருக்கிட்ட ஜாஸ்தி டாமினேஷன் இருக்கோ அவன் தான் கண்ட்ரோலா இருக்கும். ஆல் ஃபாரின் கொலாபரேஷன் பாத்தீங்கன்னா 40-60 வச்சுப்பான். அவன் 60 வச்சுப்பான், நமக்கு பார்ட்டி கொடுப்பான். அதுவே இப்பதான் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா நல்லா டெவலப் ஆயிருக்கு. முன்னாடி எல்லாம் அவன் தான் பண்ணுவான், நீங்க கொஞ்சம் ஒர்க்கிங் பார்ட்னர், அவ்வளவுதான். ஏதோ கொடுப்பான், இப்படி காசு கொடுப்பான். அப்படி இப்ப நம்ம ஊருக்காரன் கொஞ்சம் உஷாராயிட்டான், எனக்கும் பார்ட்னர்ஷிப் கூட அப்படின்னு. அது 10%, 20%, 40% வந்துட்டோம். இப்ப சில கம்பெனி எல்லாம் நம்ம வாங்கி நடத்துற அளவுக்கு வந்திருக்கோம். தட்ஸ் குட் சைன், குட் சைன். சோ அது நல்லது. இங்க என்ன ஆகுறதுன்னா, இது இந்த நிலையில இருக்கான இந்த மிஸ்ர சத்துவம் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். ரெண்டும் தமஸ் ரஜஸ் அண்ட் சத்துவ ஈக்குவலா இருக்கிறது. சோ அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த ஸ்டேஜ்ல அவன் அஜ்ஞானி தான், சம்சாரி தான். ஆனா
இவன் ரிலேட்டிவ் முக்த புருஷா. ஓகே, அதாவது இவன் சம்சாரி கிடையாது, முக்த புருஷனும் கிடையாது, இன் பிட்வீன். அப்ப முக்த புருஷன் எப்படி இருப்பா? சுத்த சத்துவம். சுத்த சத்துவ நிலையில இருக்கிறது. அது டாமினேட் 75% சத்துவ, 25% ரஜஸ்தமஸ், அப்படி வேணா சொல்லிக்கலாம். ஓகே, அவன் சுதந்திர புருஷா. சுதந்திர புருஷா. ஓகே, சுதந்திர புருஷா. இப்ப நம்ம தேசம் இன்னைக்கு இருக்கிற நிலையில 61வது ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா? இது ஃபர்ஸ்ட் லெவல்ல கிடையாது, இந்த டோட்டல் ஃப்ரீடம் கிடையாது, டோட்டல் இக்னோரன்ட்டும் கிடையாது, டோட்டல் பாண்டேஜும் கிடையாது. இன் பிட்வீன். இன் பிட்வீன் என்ன? பிரிட்டிஷ்காரன் நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கு பதிலா நம்ம ஊரு குப்புசாமி ராமசாமி அடிமைப்படுத்திட்டு இருக்கான். புரியுதுல? குப்புசாமி ராமசாமி தான். மன்மோகன் சிங் யாரு? நம்ம ஊருக்கார் தான். கருணாநிதி நம்ம ஊருக்கார் தான். ஓகே, அதனால இன் பிட்வீன்ல இந்த தேசம் மிஸ்ர சத்துவத்தில் இருக்குன்னு அர்த்தம் இப்போ. ஓகே, சோ அதனால ஃபர்ஸ்ட் லெவல் மலின சத்துவம் மந்த சத்துவம், மந்தம சத்துவம். அண்ட் செகண்ட் லெவல்ல இருக்கிறது மத்தியம சத்துவம். தேர்ட் லெவல்ல இருக்கிறது உத்தம சத்துவம். மத்தியம, மந்தம, மத்தியம, உத்தம, அப்படி சத்துவ நிலையில இருக்கிறது. ஓகே, சோ இங்க என்ன சொல்றாரு? இந்த சத்துவ குணம் நேச்சுரலா அதனுடைய ஒரிஜினல் சத்துவம் இருக்கு. நம்முடைய மைண்ட், நம்ம மைண்ட் பியூர் மைண்ட். ஏன் இது பியூர் மைண்ட்? இது ப்ராடக்ட் பியூர். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மனசு, அந்த கரணம் எதனிலிருந்து? சூக்ஷ்மத்திலிருந்து வந்தது. எதனுடைய சூக்ஷ்மத்திலிருந்து வந்ததுன்னு தத்துவபோதத்தில் படிச்சிருக்கோம். எப்பயோ படிச்சது. அதுதான் சிடி கொடுத்து வச்ச, அது கேட்ட தானே இல்லையா? அதனால அந்த தத்துவபோதத்தில் சூக்ஷ்ம சூக்ஷ்ம சத்துவத்திலிருந்து மனசு, அந்த கரணம் வந்தது. சூக்ஷ்ம ரஜஸிலிருந்து எதெல்லாம் வந்தது? பிராணன் அண்ட் சென்சஸ், கர்மேந்திரியெல்லாம் வந்தது. ஓகே, சத்துவத்திலிருந்து ஞானேந்திரியமும் மனசும் சத்துவத்திலிருந்து வந்தது. தமசு, சூக்ஷ்ம தமசிலிருந்து ஹோல் யூனிவர்ஸ் பிளஸ் மை பாடி, எனர்ட் பாடி. சோ இது மூணு வந்திருக்கிறது சொன்னோம். அப்போ இதனுடைய ப்ராடக்ட் இருக்க மைண்ட், மைண்டோட ப்ராடக்ட் ஒரிஜினலி பியூர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பியூர். அதனால கிளிஷ்டா அக்லிஷ்டா, கிளிஷ்டா அக்லிஷ்டாண்டர் பதஞ்சலி. கிளிஷ்டானா தீய எண்ணங்கள், அக்லிஷ்டனா தீய எண்ணங்களிலிருந்து விடுதலை. நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் பிரிக்கல, குட் ஆர் பேட் பிரிக்கல. ஏன்னா யுவர் மைண்ட் எப்பவுமே பியூர். யுவர் மைண்ட் எப்பவுமே பியூர். ஏன்னா அதனுடைய ப்ராடக்ட் பியூர். ஆனா அப்படி தெரியவே இல்லையே. எஸ்பெஷலி எனக்கு சுத்தி இருக்கவங்க பியூர் மைண்டா தெரிய மாட்டது இல்லையா? சுத்தி இருக்கவங்க இம்பியூரிட்டி தெரியும். அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னுடைய மைண்ட் கூட இம்பியூரிட்டின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா யூ ஆர் குட். சுத்தி இருக்கவங்க மைண்டும் பியூரிட்டி, என் மைண்டும் பியூரிட்டின்னு தெரிஞ்சுட்டுனா முக்த புருஷா. 3 ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் உலகத்தில் அத்தனை பேரும் அயோக்கிய பையன்னு தெரியும் என்ன தவிர. செகண்ட் ஸ்டேஜ் சீ மத்தவங்க கிடையாது, நான் தான் ப்ராப்ளம், ஐ எம் த ப்ராப்ளம், ஐ எம் த சொல்யூஷன், அப்படி நினைச்சு தன்கிட்ட இருக்கிறத பியூரிஃபை பண்ணிக்கிறது செகண்ட் ஸ்டேஜ் ஸ்பிரிச்சுவல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அண்ட் வெளியில இருக்கிறதும் சுத்தம், என்கிட்ட இருக்கிறதும் சுத்தம், அப்படி கடைசியில கன்க்ளூஷன் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி முடிந்த முடிவு அது எண்ட், ஸ்பிரிச்சுவல் எண்ட் அண்ட் அஜ்ஞானம் ஆல்சோ எண்ட். ஓகே, அப்போ இது என்ன ஆயிடுச்சு? ஏன் உங்க ஆத்து பையன் ஒரு மாதிரியா இருக்கான்? அவன் நல்ல பையன் தான், இந்த கூடுவாரோட கூடி சேர்ந்து கெட்டு போயிட்டான் இல்ல. இப்ப அதே போல அவங்க அம்மா கிட்ட கேட்டீங்கன்னா, அது ஒண்ணு வந்திருக்கு பாரு நம்ம பக்கத்து வீட்டுல, அதோட போய் எப்பவுமே கெட்டு போச்சு. 2 பேரண்ட்டும் தனித்தனியா அப்படித்தான் சொல்லுவாங்க. ஓகே, ஏதோ இந்த பசுமாடு அதோட சேர்ந்து கெட்டு போச்சாம இல்ல.
அந்த மாதிரி இந்த சத்துவ குணத்துல இருக்க, சுத்த சத்துவத்துல இருக்க இந்த மைண்ட் ஜலவத் அப்படி சொல்றாரு சங்கர். பியூர் ஜலம்ன்றது பியூர். ஓகே, அதுக்கு குண நிறம் எதுவும் கிடையாது, கலர்ஸ் எதுவும் கிடையாது, பியூர் வாட்டர். அப்படிப்பட்ட என்னோட சுத்த சத்துவமா இருக்கிற மனசு அது என்ன ஆயிடுச்சு, எதோட அசோசியேஷன் வச்சுக்கிச்சு, இந்த ரஜஸ் தமஸோட அசோசியேஷன் வச்சு கெட்டு போச்சு. புரியுதுல? அங்க வெளியில என்ன சொல்றோமோ அதுதான் உள்ள சொல்றோம். உள்ள இருக்கிறது வெளியில வருது. அதுதான் இங்க என்ன சொல்றது, தாப்பியாம் மிலித்துவா. தாப்பியாம் மிலித்துவா, மிலித்துவனா ஜாயிண்டிங், அசோசியேஷன். எதோடவா? தாப்பியாம். தாப்பியாம்னா ரஜஸ்தமஸோட கூடி இது ரொம்ப கெட்டு போச்சு. எந்த அளவு கெட்டு போச்சு? சரணாய கல்பத்தே. சரணாயன சம்சாரம், பாண்டேஜ். ஆல் துக்க துயரங்கள்லாம் வந்ததுக்கு காரணம் கல்பத்தே. கல்பத்தன காஸ், காரணம். எது காரணமா? இந்த தாப்பியாம் மிலித்துவா இதோட சேர்ந்ததுனால மனசு இம்பியூரிட்டி ஆயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் முன்னாடி சொன்ன அந்த குணங்கள்லாம் இருக்க, அந்த குணங்கள்லாம் வந்தது காரணம் இந்த ரஜஸ் தமஸோட அசோசியேஷன் அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த சத்துவ குணம் ஒரிஜினலி மாயான்னு சொல்றோம். மாயான்றது அச்சேதனமா சேதனமா? அச்சேதனமான விஷயம். ஏன்னா காரணம், the whole universe matter only. Okay, matter also inert and energy also inert. புரியுதா? அப்படி சொல்றோம். சோ அப்ப மைண்ட் மேட்டர், மைண்ட் ஆல்சோ மேட்டர் தான். அப்ப மைண்ட் மேனிஃபெஸ்ட் எப்படி பண்றது? இது அது கான்சியஸ் மாதிரி இருக்கிறது. யுவர் மைண்ட் கான்சியஸ் மாதிரி இருக்கிறது. ஆனா ஒன்லி ஃபார் மேனிஃபெஸ்டேஷன் வந்திருக்கிறது. கான்சியஸ் மேனிஃபெஸ்டேஷன், ரிஃப்ளெக்ஷன். அது ஒன்லி ஃபார் ரிஃப்ளெக்ஷன். அதனால அதனுடைய ரிஃப்ளெக்ஷன்ல அது ஒரிஜினலா இருக்கிற மாதிரி காட்டுறது. அதனால இங்க என்ன சொல்றாரு சங்கரர், எத்திர ஆத்ம பிம்ப பிரதிபிம்பதா. ஆத்ம பிம்பத்தினுடைய பிரதிபிம்பதா எத்திர, எதுனா இப்ப சொன்ன மாயா அதனுடைய மைண்டே பிரதானமா இருக்கிறது. அதுவே இது வேலை செய்யற மாதிரி இருக்கிறது நமக்கு ஒரிஜினலா. ஆனா அது ஒன்லி ஃபார் ரிஃப்ளெக்ஷன் பவர். ரிஃப்ளெக்ஷன் பவர் அதுல ஒரு பழைய காலத்துல சிவாஜி எம்ஜிஆர் படத்துல நாகேஷ் அந்த வீட்டை பார்த்துக்கணும். அவன் என்ன பண்ணுவான், அந்த பெரிய பங்களால ஓனர் மாதிரி இருப்பான். வரவங்களாம் இவரு ரெண்ட் கொடுத்து இவரே படத்தெல்லாம் எடுத்துப்பாரு. உடனே எம்ஜி ராமச்சந்திரன் அங்க வருவார், ஹீரோயின். அவர் வந்த பிறகு அவரும் வேஷத்துல வருவார். அவன் சொல்லுவான், இதெல்லாம் தொடப்படாது, இதெல்லாம் இருக்கணும், ஒழுங்கா வச்சுக்கணும் சொல்லி பைசா வாங்கிட்டு வருவான். அப்புறம் கடைசியில தெரிஞ்சிடும். அப்புறம் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிடலாம், அப்படி தப்பு பண்ணிட்டு என்னை விட்டுடாதீங்க அப்படி. அந்த மாதிரி நமக்கு ஒரு நாள் வரப்போது. அது ஜனகர் சொன்னாரு, ஏ மனசே ரொம்ப நாளா நீ என்ன ஏமாத்திக்கிட்டு இருந்த, இனிமே என்ன ஏமாத்த முடியாது, நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொன்னாரு. ஜனகர் மாதிரி சொல்றதுக்கு நமக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்பவே சொல்லிட்டீங்கன்னா அது ரொம்ப விபரீதம் ஆயிடும். ஒன்னு கியூர் ஆகிற மாதிரி, கியூர் ஆயிட்ட மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா கியூரே பண்ண முடியாது இல்லையா? அபஸ்வரம், முதல்ல அபஸ்வரம் தெரிஞ்சாதான் ஸ்வரத்தை மாத்தி பாட முடியும், மாத்தி பிராக்டிஸ் பண்ண முடியும். ஏன்னா புதுசா ஒருத்தர் ஸ்வரம் கத்துக்கிறது ஈஸி. ஏற்கனவே அபஸ்வரம் வாசிச்சு வாசிச்சு சொல்லி 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 பழக்கம் ஆயிடுச்சுன்னா வெரி டிஃபிகல்ட், வெரி டிஃபிகல்ட். அதனால சோ இது ஆத்ம பிம்பத்தினுடைய சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் சத்துவகுணம் அப்படி பங்கன் பண்ணிட்டு இருக்கிறது. சரி, இது எப்படி இருக்கிறது? அர்க்கஹா இவ, அர்க்கஹா இவ அகிலம் ஜடம் பிரகாசயதி. அர்க்கன சூரியன், சூரியனுடைய வெளிச்சத்துல இந்த ஹோல் யூனிவர்ஸ் எப்படி பிரகாசிக்கிறதோ அது போல இந்த பிரதிபிம்பம் இருக்க, இந்த பிரதிபிம்பம் அது பிரகாசிக்கிறது. எப்படி பிரகாசிக்கிறது? இந்த சூரிய வெளிச்சம் எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது, எல்லாமே தெரியும். ஆனா விசேஷம் இந்த கண்ணாடியில மிரர்ல மாத்திரம் சூரிய ஒளி பட்டதுன்னா அது இதுல சூரிய ஒளி பண்றதுக்கும் அதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. அதனுடைய சர்ஃபேஸ்ல பட்டா அதுவே இல்யூமின் பண்ணும், அதுவே எல்லா பொருளையும் காட்டுறதுக்கு ஒரு சக்தி கிடைக்கிறது. அது போல நம்முடைய மனசு இன்னர்ட் இருந்தா கூட
சைத்தன்ய ஆத்ம சைத்தனுடைய ரிஃப்ளக்ஷன்ல அதுவே ஒரிஜினல் பாஸ் மாதிரி தெரிகிறது. எது மாதிரி? அர்க்கஹா இவ, சூரியனை போல அகில உலக ஜடம் முழுக்க ஜடமாக இருக்கிற அந்த அகில ஜடம் பிரகாசிக்கிறது. அதனால பகவான் கிருஷ்ணா கீதையில என்ன சொல்றாரு? சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம், சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம், ரஜசோ லோப ஏவச்ச, பிரமாத மோஹோ தமசஹ பவத்தோ அஜ்ஞானமேவச்ச. ரொம்ப அழகா சொல்ற. 14வது அத்தியாயம் பகவான் கிருஷ்ணா டோட்டல் டெடிகேட் பண்றார். தமஸ் ரஜஸ் சத்துவ குணத்துக்கு டோட்டலா கொடுக்கிறார். இவர் சத்துவ குணத்திலிருந்து ஞானம் உண்டாகிறது, ரஜோ குணத்திலிருந்து லோபம் உண்டாகிறது. கிரீட்டி, பேராசை, கஞ்சத்தனம், இன்னும் வேணும் இன்னும் வேணும் சொல்றது, அதெல்லாம் லோபம். தமோ குணம், தமோ குணத்திலிருந்து என்ன உண்டாகிறது? நம்முடைய விசேஷமான ஒரு குணம் இருக்கிறது, பிரமாதம். அந்த பிரமாதம் உண்டாகிறது. என்ன பிரமாதம்? தமிழ் பிரமாதம் இல்ல, சமஸ்கிருத பிரமாதம். என்னது? கவனமின்மை, அஜாக்கிரதை, கேர்லெஸ். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருவான், மறந்து போயிடுவான். கேர்லெஸ், எதை எங்க வச்சுன்னு தெரியாது. ஓகே, அந்த மாதிரி நம்ம ஊர் முழுக்க அப்படிதான் இருக்கிறது, அஜாக்கிரதை. அங்கிருந்து ஹைதராபாத்ல இருந்து 2 புக் வந்திருக்கிறது. பதஞ்சலி சூத்திரம் 2 செகண்ட் அத்தியாயம். இது செகண்ட் வால்யூம். ஃபர்ஸ்ட் வால்யூம் 2வது வால்யூம் அனுப்பணும். நல்லா பேக்கேஜ் பண்ணி 2 வால்யூம் ஒரே வால்யூமா அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. என்னது? பிரமாத, பிரமாத, அஜாக்கிரதை, அஜாக்கிரதை. எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கும். நம்ம ஊர்ல எல்லா இடத்துலயும் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஒரு மினிஸ்டர் அந்த இது திறக்கணும், ரிமோட் இருக்கணும். ரிமோட் எங்க வச்சுட்டா? நமக்கு பழக்கம் இல்ல. அந்த போலீஸ் டிஜிபி ஐஜிபி எல்லாம் இருக்கான். எங்க எங்க மினிஸ்டர் வந்துட்டாரா? மினிஸ்டர் வந்துட்டார், மினிஸ்டர் வந்துட்டாருன்னா இதுக்கு என்ன பண்ணணும்? அப்படி அப்படி அது ஒரு போட்டோ எல்லாம் பிரஸ் எல்லாம் இருக்கும். அப்படி அப்படி பண்ணோம். அப்புறம் என்ன பண்ண தெரியுமோ? எதையோ ஒண்ணு கொடுத்துட்டு, நீங்க அமுத்துங்க சார், நாங்க பின்னாடி இருந்து எழுதுக்கிறோம். போட்டோ அங்க முதல்ல அது போட்டோ எடுக்கணும். இப்படி பண்ண போறோம், அது அதெல்லாம் காட்டாத பிரஸ் பீப்புள். அப்படி அவங்க முடியாது போட்டோ. அதனால அஜாக்க அவனை டிசி நம்ம ஊர்ல மாதிரி வச்சுக்க முடியுமா? அதெல்லாம் கவர்மெண்ட் சமாச்சாரம். உடனே வந்து வெளியில அனுப்பிச்சு விடுவான் இமிடியா. அதனால அஜாக்கிரதை, பிரமாத, பிரமாத. இந்த இது நல்லா பேச்சுக்குங்க. பிரமாத, வா நல்லா பிரமாதம் பண்றீங்க அப்படின்னா தமிழ் பிரமாதம் இல்ல சொல்ல. ஓகே, பிரமாதமா? பிரமாதம் அப்படின்னு. இது ரஜோகுணம். மோகம், மோகம்னா மோகம்னா மதிமயக்கம், மதிமயக்கம், குழப்பம், டெல்யூஷன். ரைட் ராங் திங்க் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுறது. அதுக்கு பேரு. அதெல்லாம் எப்ப வருதோ அதெல்லாம் வந்து தமோ குணம். இது பகவான் கிருஷ்ணா சொல்றது கீதையில. பாருங்க, எது சொன்னாலும் எங்க கொண்டு வந்தாலும் ஒன்னாதான் இருக்கிறது. ஏன்னா இருக்கிறது தான் சொல்ல முடியும். அஜ்ஞானம், அறியாமை, அஜ்ஞாமை, அஜ்ஞான. இப்படி ரொம்ப அழகா சொல்லிருக்கிறத இத போய் மாத்தி எப்படி ஒருத்தன் சொல்றான்? அதுக்கு காரணம் வந்து மோகம். பெரிய பெரிய ஆச்சாரிய கூட மோகம்ல இருக்கான் அப்படின்னு தெரியுது. அதுதான் அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து இது இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். இது மலின சத்துவம். ஓகே, தமோ ரஜஸ் வந்து சத்துவம். இப்ப வந்து மிஸ்ர சத்துவம் எப்படி இருக்கிறது? அது வந்து அடுத்த ஸ்லோகம் சொல்றாங்க. 118 117 வந்து மலின சத்துவம், 118 மிஸ்ர சத்துவம், 119 வந்து சுத்த சத்துவம். ஓகே, 118 மிஸ்ரஸ்ய சத்வஸ்ய பவந்தி தர்மாஹ வமானிதாத்யா நியமாத்யாஹ ஸ்ரத்தா ச பக்தி ச முமுக்ஷுதா ச
தைவீச்ச சம்பத்திஹி ரசந்தி நிவர்த்திஹி. வண்டர்ஃபுல். இந்த ஸ்லோகா ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகா. ஓகே. மிஸ்ரஸ்ய சத்வஸ்ய தர்மாக பவந்தி. மிஸ்ரஸ்ய சத்வஸ்ய தர்மாக பவந்தி. இந்த மிஸ்ரஸ் சத்துவம், அதனுடைய தர்மம், அதனுடைய அட்ரிபியூட்ஸ், அதனுடைய குணங்கள், அதனுடைய இயல்புகள் என்னவா இருக்கும் அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட 50-50% உள்ளது. ரஜஸ் தமஸ் ஈக்குவலண்டா சத்துவமும் இருக்கும் கிட்டத்தட்ட. சோ அதனால எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஆள் யாரு அப்படின்னா சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி. யாரு சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரியோ அவங்க வந்து மிஸ்ர சத்துவத்தில் இருக்கிறார்கள். ஓகே. அதனால இவன் வந்து ஞானி கிடையாது, அஞ்ஞானியும் சொல்லிட முடியாது. இப்ப டயக்னோஸ் பண்ணிட்டான், தன்னை பத்தி டயக்னோஸ் பண்ணிட்டான். இப்ப வந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கணும். மருந்து மாத்திரை எடுத்துட்டா அதுக்கப்புறம் இவர் வெயிட் டைம் தான். இப்ப டயபெட்டிஸ்னா டயபெட்டிஸ் இல்ல, டயபெட்டிஸ் அது இது இருக்கு. அது என்ன 48 நாள் ஒரு இது இருந்தது ஜுரம், இப்ப 15 நாள்ல வந்துட்ட. டைபாய்டு தானே, அதான் சொன்ன இல்லையா? டயபெட்டிஸ் டைபாய்டு கோர்ஸ் இருக்கு. அந்த டைபாய்டு கோர்ஸ் இப்ப 40 நாள்ல இருந்து அதை வந்து 10-15 நாள் கொண்டு வந்துட்டான். யுவர் டைம் வெயிட். ஓகே. சோ வெயிட் பண்ணும், 10-15 நாள் வெயிட் பண்ணும். அப்ப இருக்கான். அப்ப இந்த சாதன சதுஷ்டய பண்ணவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல சிரவணத்தினால ஞானத்தை சித்திய அடைஞ்சிருவாங்க. புரியுதா? அப்படி இருக்கிறவங்க யாருன்னா மிஸ்ர சத்துவ. ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு மலின சத்துவம், மலின சத்துவம் இருக்கவங்க தான் வகுப்புக்கு வர முடியும். ஓகே. எப்படி தமஸ் ரஜஸ் டாமினேட் இருந்தா கூட அங்க சத்துவம் கொஞ்சம் ஹெல்ப் பண்றது. ஒரு 25% சத்துவம் இல்லைன்னா வகுப்புக்கு வர முடியாது, ரொம்ப கஷ்டம். ஓகே. சோ இது எப்படி இருக்கிறதா? ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கிறது. இது லிஸ்ட் எல்லாம் பார்த்தா நமக்கு தலைக்கு சுத்துற மாதிரி இருக்கிறது. முதல் பாயிண்ட் சொல்றாரு இங்க சங்கரர். என்ன சொல்றாரு? விவேக சூடாமணியுடைய ஆத்தர், நீங்க பகவத்கீதையெல்லாம் முடிச்சுட்டு விவேக சூடாமணி படிக்கிறதா அவர் நினைச்சிட்டார், நான் நினைக்கல. புரியுதா? நீங்க பிரஸ்தான திரயத்துல பகவத்கீதையெல்லாம் முடிச்சுட்டு விவேக சூடாமணி படிக்கிறீங்க. ஏன்னா இவர் சாதன சதுஷ்டய முடிச்சவங்களுக்கு இதை பேசிட்டு இருக்காரு. அதனால நீங்க டிஸ்டர்ப் ஆக வேண்டாம். புரியுதா? அதனால இங்க கொஞ்சம் எச்சரிக்கையோட உள்ள போனால்தான், இதெல்லாம் வந்து இல்லையேன்னு இந்த இன்னைக்கு சுதந்திர தினம் போகும்போது ஒரே துக்கமா ஆயிடக்கூடாது. இதெல்லாம் இல்லையே, இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் ஞானிக்கு அடைஞ்ச விஷயம், சாதகனுக்கு பிராக்டிஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஞானி கூட அப்படியே வந்து குதிச்சுல்ல. நாம என்ன கிருஷ்ண அவதாரமா டக்குன்னு வரத்துக்கு பிறக்கும் போதே அவரு மாயிக்கு தலை பிறந்தார். அவர் மீதி பேரெல்லாம் அவதாரம் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும், அவதாரம் கிடையாது. நாம பிராக்டிஸ் பண்ணி தயானந்த அழக சொன்னாரு. இங்க பாரு, இந்த தயானந்த இருக்காருன்னா 40 வருஷத்தும் பிராக்டிஸ்ல உட்கார்ந்துருக்காரு. புரியுதா? அதுதான் கரெக்ட். சோ அதனால பலவிதமான அபியாசத்தினால, பலவிதமான எக்ஸசைஸ்னால கொண்டு வரணும். ஓகே. இது யாருக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னா, மலின சத்துவத்துக்கும் தாண்டி அந்த பக்கத்தில் இருக்காங்க பாருங்க, ரஜஸ் தமஸ் மாதிரி டாமினேட் இருக்கவங்க. முன்னாடி தமஸ் ரஜஸ் படிச்சுமே, அவங்க கிட்ட போய் சொன்னீங்கன்னா இதை விட உலகத்துல கொடுமை உலகத்துல வேற எதுவும் கிடையாது. அவங்கள டார்ச்சர் பண்ணணும்னா இதெல்லாம் நீ போய் பேசினா போறோம். புரியுதோ? அதெல்லாம் பேசப்படாதுன்னு அர்த்தம். வீட்டுல போய் ஐயோ இவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கிறத அவன் போய் பேசணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சு ஆத்திரம் இல்லை, அப்படி ஆத்திரம் வரும். புரியுதோ? அதனால ஏதாவது ஒரு 10%, அதாவது யாரு ரிலீஜியஸ் லைஃப்ல கொஞ்சமாவது ஈடுபாடு இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் ஒத்து வரும். இப்ப நம்ம பேசுற விஷயம் நமக்கே ஒத்து வராது. ஓகே. அதனால இத கேர்ஃபுல்லா மூவ் பண்ணு. இது பகவான் கீதையில சொல்றார்.
அதுதான் இவரும் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க அமானிதா துவமானிதாத்யா அப்படின்னு போட்டுக்கல செகண்ட் லைன். அதனால அமானிதா அமானித்துவம். அமானித்துவம்னா என்ன அர்த்தம்? அமானித்துவம்னா தற்பெருமை இல்லாதது, தன்னுடைய ஸ்துதி இல்லாம இருக்கிறது எதுவோ அது அமானித்துவம். ஆத்யா ஆத்யானா முதலேன எக்ஸ்ட்ரா 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 எல்லாம் சேர்த்துக்கோ. ஏன்னா நீ ஏற்கனவே நீ இதெல்லாம் முடிச்சாலு, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், சும்மா உனக்கு இண்டிகேட் தான் சொல்லுவேன். ஓகே. இப்ப வேதம் என்ன பண்றது? சத்தியம் பத தர்மம் சர அப்படி சொல்லும். சத்தியமேவ ஜெயத்தே. தப்பி தவறி நம்ம நாட்டில் ஒரே ஒரு விஷயம் சுதந்திர பாரத்னு சொல்றதுக்கா அறிகுறி இது வேதத்திலிருந்து எடுத்துறான். இது நான் சத்தம் போட்டு எங்கேயும் பப்ளிக் மீட்டிங்ல சொல்றது இல்ல. சத்தியமேவ ஜெயத்தே அது வேதத்தினுடைய வாக்கியம். சத்தியம் பத அந்த வார்த்தையே நம்ம நாட்டோட இதுல மோட்டோல கொண்டு வந்துட்டான். இது பண்டிட் நேருக்கும் தெரியாது போல இருக்கிறது, அண்ணல் மகாத்மா காந்திக்கு தெரியாது, ஓகே, ஜின்னாவுக்கும் இது தெரியாது போல இருக்கிறது. இதெல்லாம் அந்த காங்கிரஸ் பீப்புளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுன்னு பேசிக் ஃபண்டமெண்டலா அப்பயே எடுத்துட்டு இருப்பான். ஏன்னா மீது எல்லாத்தையும் எடுத்துருப்பான். தேசிய கீதத்தை எடுத்துட்டான், தேசிய கொடியை எடுத்துட்டான், நம்முடைய கான்செப்ட் எடுத்துட்டான், எல்லாத்தையும் எடுத்துட்டான். எப்போ 1946 எல்லாத்தையும் எடுத்துட்டான். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்லயே எல்லாத்தையும் எடுத்து ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம எல்லாம் சேர்ந்து குழியோட கூண்டோட போவோம் அப்படின்னு. ஆனா தெய்வீகம் இருக்க இது 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 ஒன்லி கண்ட்ரி மோட்சத்துக்காக கர்ம பூமி, தர்ம பூமி, ஞான பூமி. அதெல்லாம் இவன் என்ன பண்ணினாலும் ஓரளவுக்கு வந்துட்டு. நீ மரத்த ஜிஎன் செட்டி ரோட்ல வெட்டி போட்டாலும் அன்னைக்கு ராத்திரியே மழை பெஞ்சது. அதுதான் தெய்வீகம். அதனால இந்த கீதையில, பகவத்கீதையில ரொம்ப அழகா சொல்றாரு. ஆத்யா அமானித்துவம் ஃபர்ஸ்ட் குணம் 13வது அத்தியாயத்துல அவர் சொல்றாரு. 7வது ஸ்லோகம். அமானித்வமதம்பித்வம் அகிம்சா சாந்திரார்ஜவம் ஆச்சார்யோ உபசனம் சௌசம் தைரியமாத்ம விநிகிரஹா. எல்லாத்தையும் சொல்லிட்டார். அந்த ஒரு ஸ்லோகத்தில் இருக்கிற 9 குணங்களை ஒரு ஸ்லோகத்தில் சொல்றார் பகவான் கிருஷ்ணா. அது கிருஷ்ணாவோட ஸ்பெஷல். அதை நம்ம கொஞ்சம் இங்க விளக்காசிரியெல்லாம் விளக்கமா சொல்ல, நான் இன்னைக்கு பேர் மாத்திரம் படிச்சுடுறேன். என்னைக்காவது சான்ஸ் கிடைக்கும் போது நம்ம அதை விரிவா சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே. அமானித்துவம் நம்பர் 1. அமானித்துவம். அமானித்துவம்னா என்ன? தற்பெருமை அடிச்சுக்காம இருக்கிறது. இவன் யாரு? அர்ஜுனன் இந்த தர்மபுத்திரன் அவனோட காண்டிபத்தை கேவலப்படுத்திட்டு, உன் காண்டிபத்தை தூக்கி குப்பையில போடு, உடச்சி போடு. பர்சனல் ஈகோ. அது நம்முடைய எல்லாத்தையும் பொறுத்துப்போம். எங்கேயாவது நம்ம பர்சனல் ஈகோ டச் ஆச்சுன்னு இம்மிடியா பஸ்ட் ஆயிடும். தர்மரை எதிர்க்கவே மாட்டான் அர்ஜுனன். வெரி பொலைட். இவன் கூட எரிதழல் கொண்டு வா, எரிச்சிடுவான் அண்ணன் கை அப்படின்னு சொல்லுவான் பீமன். அந்த திரௌபதியை எடுத்துட்டு வரும்போது இவன் ஒரு ஆள், அவன் அப்படி யாருடைய கூட்டத்துல, புறத்தியாருடைய கூட்டத்துல அவமானப்படுத்துறான். என்ன சொன்னாய், எதை சொன்னாய், யாவரு முன்னிலையில் அப்படி சொல்லிட்டு அர்ஜுனன் அவனை சமாதானப்படுத்துவான். ஆத்திரப்படாத அண்ணா, வெயிட் வெயிட், இந்த இடத்துல இப்ப ஆத்திரப்படக்கூடாது, காட்டுல வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட அர்ஜுனன் தன்னுடைய காண்டிபத்த தர்மன் யுத்த காலத்துல இவன் தான் அட்வைஸ் பண்ணா. அவனுக்கு வந்தாதான் தலைவலி தெரியும். காண்டிபத்தை சொன்ன உடனே அண்ணனை கண்ணாமண்ணான்னு திட்டிடுவான். ஓகே. திட்டின மனசு ரொம்ப விரக்தி ஆயிடும். விரக்தி ஆயின இப்படி அண்ணனை நான் திட்டேனே, இதெல்லாம் நம்ம கல்ச்சர் பாருங்க. திட்டக்கூடாது பெரியவாள. அண்ணனை போய் நான் திட்டேனே, இதெல்லாம் ஆச்சரியமான விஷயமா இருக்குது. புராண கதையாக இருக்கும், கருட புராண கதை மாதிரி இருக்குது. அண்ணனை திட்டேனே, அதனால நான் இனி வாழ மாட்டேன், நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டான். அதை வேற சங்கல்பம் சொல்றான். ஒன்று தப்பு செஞ்சா பட்டு பண்ணிடுவான். நான் சூசைட் பண்ணிக்கிறேன், அது வேற சங்கல்பம் பண்ணிட்டான். இதுல யாருக்கு ப்ராப்ளம்? முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு,
இந்த பையன் ஏதாவது பண்ணிடுவானுங்க, அப்பப்ப சரி பண்ணி ஆகணும். சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையில இம்பார்ட்டன்ட் வார்த்தை அதெல்லாம் ஒண்ணு தர்மர் இதுவாயி அந்த ஆத்திரத்தை சொன்ன பிறகு திருப்பி கூல் ஆயிடும். நம்ம கொஞ்ச நேரத்தில் கூல் ஆயிடும். சூசைட் பண்ணினோம். சரி, அப்போ கிருஷ்ணா சொல்லி கொடுக்குறாரு, ஓகே ஓகே நீ சூசைட் பண்ணிக்கோ. நான் டிஃபரெண்ட் சூசைட் இருக்கு. இது சிலது அம்மாஞ்சிங்க, ஏன் கரசன் ஊத்திக்கிறது, எரிச்சுக்கிறது, அது என்னத்துக்கு பண்ணுவான்னு தெரியல. சூசைட் பண்ணிக்கிறதுனா ரொம்ப அழகா போய் யாருக்கும் தொந்தரவு இல்லாம சூசைட் பண்ணிக்கலாம் இல்ல. சூசைட் பண்ணிக்கிறது கூட அறிவு கிடையாது. அறிவு இருந்தா சூசைட் பண்ணிக்குமா? சில பேர் என்ன பண்றாங்க, இப்ப இருக்கிற துன்பத்திலிருந்து எஸ்கேப் ஆகி சூசைட் பண்ணிட்டா இதுவாயிடும் நினைக்கிறான். இதை விட வொர்ஸ்ட் கண்டிஷன் போயிடுவான். அலைவான் மேலே கீழே. நல்லா புரிஞ்சுங்க. அதனால சூசைட் வந்து வொர்ஸ்ட் கண்டிஷன், முட்டாள்தனத்தோட அடி முட்டாள்தனம். ஓகே, ஸ்ட்ரகிள் பண்ண லைஃப்ல. ஓகே சொல்றேன், நீ சூசைட் பண்ணிக்கோ. நான் ஒரு ஐடியா சொல்றேன். மாத்திரை போட்டுக்கிறது, தண்ணியில முக்குறது இருக்கிறது, இதெல்லாம் இருக்கு. இந்த பூச்சி மருந்தெல்லாம் குடிச்சிடுவான் இந்த கிராமத்துல. இந்த தெளிக்கிறதுல அதை எடுத்து குடிச்சு விடுவான். என்னத்தையா பண்ணிடுவான். இல்ல பெனாயில் குடிச்சிடுவான். கர்மம் முடிச்ச பண்ணு. இதெல்லாம் வில்லேஜ் போனீங்கன்னா தெரியும். இதெல்லாம் இதெல்லாம் ஏதாவது ஒரு கேஸ் போயிட்டே இருக்கும். மாசத்துல ஒரு கேஸ் அந்த வில்லேஜ்ல, ரூரல் வில்லேஜ்ல அன்எஜுகேட்டடா இருக்கு. இதெல்லாம் நம்ம எஜுகேட் பண்ணும் சுதந்திர பாரதத்துல தான். இவரு என்ன சொல்றாரு, ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நீ என்ன பண்றக்க சூசைட் பண்றதுக்கு பெஸ்ட் ஐடியா சொல்றேன். நீ உன்னை நானே ஸ்துதி பண்ணிக்கோ. அது வந்து சூசைட் பண்ணிக்க ஈக்குவல். புரியுதா? ஓ, அப்ப சொசைட்டில எல்லாரும் சூசைட் பண்ணிட்டா. எவன் தற்புகழ்ச்சி பண்ணிக்கிறானோ அது சூசைடுக்கு சமானம். பகவான் கிருஷ்ணா ஒரு குழு கொடுத்திருக்காரு. அதுதான் இங்க சொல்றாரு. அமானித்துவம், மானித்துவம் இல்லாம இருக்கிறது. அகிம்சா, இதெல்லாம் டோன்ஸ். மானித்துவம் கூடாது. அகிம்சா ந இம்சா, இம்சை பண்ணப்படாது. உடம்புனாலேயோ மனசுனாலேயோ எதுனாலையும் யாரையும் இம்சப்படுது. நெவர் ஹர்ட் எவர் ஹெல்ப் அப்படின்றார் சத்யசாயி திரும்ப திரும்ப இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன, அதம்பித்துவம். அதம்பித்துவம்னா இல்லாத இல்லாத குணங்கள்லாம் தன்னுகிட்ட இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க சில பேர். சில பேர் இதெல்லாம் பல பேர், மெஜாரிட்டி பீப்புள். என்கிட்ட அந்த நிஜமா அந்த குணம் இருக்காது, ஆனா உலகத்துல அப்படி காட்டிக்கிறது வெளியில. இல்ல இல்லாத நல்ல குணங்கள்லாம் தங்கிட்ட இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது. அதுக்கு பேர் அதம்பித்துவம், தம்பம். அடிச்சுப்பா. ஓகே. அதுக்கப்புறம் அகிம்சா. சாந்தி. சாந்தினா ரெசிஸ்டன்ஸ் பவர், பொறுத்துக்கிறது. ஓகே, பொறுத்துக்கிறது. அந்த மாதிரி பொறுத்துக்கிறது எதுவோ அது சாந்தி. ஆர்ஜவம். ஆர்ஜவம்னா நேர்மை, உண்மை, மெய்மை, பொய்மை இல்லாம இருக்கிறது. மூணு சேர்ந்தது நேர்மை. மனசுல உண்மை இருக்கணும். ஓகே, வாக்குல வாய்மை இருக்கணும், செயல்ல மெய்மை இருக்கணும். இது மூணு சேர்ந்த மை நேர்மை. நேர்மைனா ஆர்ஜவம்னா ஒரு நேர்கோள். ஓகே, நம்ம ஊர்ல வந்து ஆர்ஜவம் ரொம்ப குறைச்சலா இருக்கிறது. அதனால இப்ப திருப்பி திருப்பி ஆர்ஜவம் இதெல்லாம் நிறைய இடத்துல சொல்றாரு. ஆர்ஜவம் ஆர்ஜவம் ஆர்ஜவம். ஏன்னா மகாபாரத் துவாபர யுகத்துல, கலியுகம், இந்த துவாபர யுகத்துல எண்டு அது. இப்ப இருக்கிறது நம்ம பீக், அங்க ஸ்டார்டிங். ஓகே, அதனால அங்கேயே ஆர்ஜவம் ஆர்ஜவம் சொல்றாரு. நேர்மை வேணும், நேர்மை வேணும். ஆமா, அதனால ஆர்ஜவம். ஆச்சாரிய உபாசனம். உபாசனம்னா ஆச்சாரியத்துக்கு பணிவிடை செய்யணும், பணிந்து பணிவிடை செய்யணும். அது நிறைய இடத்துல சொல்றாரு. சோ எங்க இருக்காலும் டீச்சருக்கு ரெஸ்பெக்ட் கொடு அப்படின்றார். சௌச்சம். சௌச்சம்னா உள்ளர வெளியில சுத்தமா இருக்கிறது சௌச்சம். ஓகே, இதெல்லாம் நான் வந்து சும்மா இன்ட்ரோடக்ஷன் தான். இன்னொரு இடத்துல இத டீட்டெயிலா நம்ம பகவத்கீதையிலே பண்ண போறோம் ஃபியூச்சர்ல. அவ்வளவு தூரம் வரத்துக்குள்ள வயசாயிடும், இல்ல காணாம போயிடுவான். அதுக்கு நடுவுல இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளாஸ் எடுப்போம். எப்பயாவது ஒரு 3-4 கிளாஸஸ் வேண்டியிருக்கும் அதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்தைரியம். ஸ்தைரியம்னா உள்ள உறுதி, நெஞ்சுறுதி. அதுக்கப்புறம் 9வது வந்து ஆத்ம ஆத்ம விநிகிரஹா. விநிகிரஹா. ஓகே, சோ நிகிரகனா தடுத்து நிறுத்துறது, கண்ட்ரோல் பண்றது. விநிகிரகனா விசேஷமான நிகிரகா, எஃபர்ட்டோட செய்யணும். எதை நிறுத்தணும்?
ஆத்ம நிகிரகா, பாடி மைண்ட் சென்சஸ் கண்ட்ரோல். மனசு புத்தி புலன்களை கண்ட்ரோல் பண்றது ஆத்ம வினிகிரகா. இது 9 விஷயம் ஒரே வார்த்தையில சொல்லிட்டார். ஒரே சொல்லுல முடிச்சார், ஒரு வார்த்தையில. இவர் என்ன சொல்லிட்டாரு? ஆத்மனிதாத்யா அப்படின்னா. ஓகே, ஆத்மனிதா ஆத்யாக அப்படி சொல்லிட்டார். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? நெக்ஸ்ட் பாயிண்ட், ஒரு பாயிண்டும் பெரிய பெரிய பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் சொன்னாரு, கடைசி வரியில இருக்கிறது. தெய்வீக சம்பத்தி, தெய்வீக சம்பத்தி. ஓகே, பகவான் கிருஷ்ணா தெய்வீக சம்பத், ஆசூரி சம்பத் சொல்றார். அசுரர்களுடைய குணம் அல்லது தெய்வீக குணம், அத ஒரு சொல்ல சொல்றார். தெய்வீக சம்பத் அது எதுவோ அது என்ன சத்துவம் படிச்சிருக்கப்போ மிஸ்ர சத்துவம். அது புரிஞ்சிடக்கூடாது. இங்க என்ன கனெக்ஷன் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? இந்த அமானித்துவம் முதலிய 9 குணங்கள் இருந்தால் அதுக்கு பேரு மிஸ்ர சத்துவம். இப்போ தெய்வீக சம்பத்தி அப்படி ஒரு சொல்ல சொல்லிட்டாரு. தெய்வீக சம்பத்தை பத்தி பகவான் கிருஷ்ணா என்ன சொல்றாரு? இந்த 16வது அத்தியாயத்துல 1, 2, 3 ஸ்லோகம் சொல்றாரு. அபயம் சத்வ சம்சித்திஹி ஞான யோக வியவஸ்திஹி தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச ஸ்வாத்யாய தப ஆர்ஜவம் அஹிம்சா சத்யமக்ரோதஹ சத்யாக சாந்திரபைசினம் தயா பூதேஷ்வலோ லுப்த்வம் மார்தம் ஹிரிரசாபலம் தேஜஸ்ஷமாத்ருதி சௌச்சம் துரோஹோ நாதிமானைதா பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத. முடிச்சிட்டார். டோட்டல் எவ்வளவு வருது அப்படின்னா சொல்ல கணக்கு வழக்கலாம் சொல்லிட்டு போறார். தெய்வீக சம்பத்து 26 குவாலிபிகேஷன். இதெல்லாம் என்னைக்கு அடைஞ்சு எப்ப அடைஞ்சு? இப்படி அடைஞ்சவன் எவனோ அவன் அதிகாரி. இப்ப புரியுது? என் கிளாஸ் புரிய பண்றது இது எவாபரேட் போயிட்டு எவாபரேட் பண்ண ஸ்டோர்ஸ் ஆஃப் இதுவே ப்ராப்ளம் இருக்க மெக்கானிசத்துல. பாப்போம் 16வது ஸ்லோகத்துல 16வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்துல 9 குணங்கள் சொல்றாரு. 9 தெய்வீக சம்பத். என்ன சொல்றாரு? நம்பர் 1 அபயம். அபயம்னா தைரியமா இருக்கிறது, பயப்படாம இருக்கிறது, அச்சமின்மை. பாரதி சொல்ற புதிய ஆட்சி சொல்ல அச்சம் தவிர ஆண்மை தவறேன் அப்படி சொல்றாரு. பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கு. தைரியமா தானே இருக்கு. எதுக்கு தைரியம்னா உனக்கு வாழ தெரியுதா உனக்கு அப்படி கேட்பாங்க தெரியுமா? அப்ப வாழ தெரிஞ்சவன் யார், வாழ தெரியாதவன் யார் சொசைட்டில? நேர்மையோட உள்ளவன் வாழ தெரியாதவன், நேர்மையற்றவன் வாழ தெரிஞ்சவன். உனக்கு வாழவே தெரியாது, உனக்கு எல்லாத்தையும் விட்டுடுவேன். சொசைட்டி கர்ஸ் பண்ண சொந்தக்காரங்களாம் பண்ணுவான். அந்த டயத்துல எது உண்மையோ எது சத்தியமோ கடைப்பிடிக்கிறதுக்கு தைரியம். ஓ அந்த தைரியம் சொல்றேன் அப்படின்னா அபயம் தான். அதை பிடிக்கிறதுக்கு தைரியம் வேண்டியிருக்கு. புரியுறதுல? அது அச்சமின்மை. செகண்ட் சத்துவ சம்சித்திகி. சத்துவ சம்சித்திகினா அந்த கரண தூய்மை. ஓகே, காம குரோத லோப மத ஆச்சரியம் இருக்க அதெல்லாம் ரிமூவல், சித்த சுத்தி, கர்மயோகம் செய்திருக்க வேண்டும் இன்டைரக்டா. ஓகே, ஞான யோக வியவஸ்திதி. ஞான யோக வியவஸ்திதி, வியவஸ்திதி மீன்ஸ் தியானம் பண்ணணும். ஒரு இடத்துல கொஞ்சமாவது சேஷ்டை இல்லாம உட்கார்றதுக்கு அரை மணி நேரம் ரொம்ப பேராசை, 10 நிமிஷமாவது சேஷ்டை இல்லாம உட்கார முடியணும். தியானம் பண்றதுக்கு யுவர் பக்குவ யுவர் மைண்ட் தியான ஸ்திதி. தானம் கொஞ்சமாவது தானம் இந்த கையால கொடுத்துருக்கணும். இந்த கையால போகும்போது சிவபுஜங்கம், சங்கருடைய சிவபுஜங்கம் இருக்க 48 ஸ்லோகம் பண்றாரு. அதுல ஒரு ஸ்லோகம் இந்த வயசான ஒரு பெரியவர் அப்படின்றார். அந்த செத்து அந்த ஓல்ட் ஏஜ்ல பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்க.
வாய் பேச வராது, காது கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். எல்லாரும் பேசுறதுலாம் இது எப்ப போகுது, கேஸ் எத்தனை மணிக்கு இருக்கிறது, வாயில சொல்ல முடியாது. இது சங்கரன் சொல்றாரு, சங்கரோட இமேஜினேஷன் இல்ல, உண்மையில அப்படித்தான் இருக்கிறது. பார்த்திருப்பார் போல இருக்க, செம்ம கிளீனா 48 சொல்றாரு பாரு. அதுல ஒரு தாத்தா என்ன பண்ணுது, அவருக்கு திடீர்னு லாஸ்ட் மினிட் ஒரு ஐடியா வந்துட்டு, நம்ம சேர்த்து வச்சிருக்க சொத்தெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டா அது மூலியமா புண்ணியம் நம்ம கிட்ட ஏதாவது கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஜென்மாக்கு போறதுக்கு சௌரியமா இருக்கும்னு சொல்லி ஐடியா வந்து, அந்த பாட்டி பத்தியா போகிற காலத்துல கூட வெள்ளரி பிஞ்சு கேட்டு இருக்கு, வாய் அடக்குதா, ஏன்னா இப்படி இப்படி இவருக்கு எப்ப கேட்டாலும் வெள்ளரி பிஞ்சு கேட்டிருக்காரு. அதைத்தானே சொல்லுவோம், அது இல்லடி. அதனால முதல்ல கை காலு சக்தி இருக்கும்போது கொடுத்து பழகணும். தானம், தானம். அதுக்கு 5வது என்னன்னா தமஹா. தமஹா ஏற்கனவே நம்ம கிட்ட உள்ளது, அதுதான் புலனடக்கம். தமஹா சமஹா ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச வார்த்தையாவது இருக்கு. தமஹா. யஜ்ஞஹா, யஜ்ஞன்றது பஞ்சயஜ்ஞம், வர்ஷிப். ஓகே. அதுக்கு பிறகு சுவாத்தியாய, இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கு சுவாத்தியாய, அது ஒண்ணு வந்துருத்துப்பா இருக்கு. தமக இருக்கோ இல்லையோ, இந்த சுவாத்தியாய கண்டிப்பா கிளாஸ் ரூம்ல வந்து மாட்டிக்கிறமே. அதனால கற்றல் கற்பித்தல் 2 பேருக்கும் இருக்கு, நோ ப்ராப்ளம். தபஹா, தபகன்றது பகவான் கிருஷ்ணா சொல்றது, அங்கங்க உன்னுடைய ஸ்வதர்மத்தை செய்யும் பொழுது வரக்கூடிய கஷ்டங்களை பொறுத்துக்கணும். எது எனக்கு ஸ்வதர்மம் இருக்கிறதோ அதை நான் செஞ்சாங்க. உன்னுடைய பர்சனல் டியூட்டி செய்யும் போது சில கஷ்டங்கள் மனவேதனைகள்லாம் வரும், அதெல்லாம் பொறுத்துண்டு கூட நீங்க செய்யணும். அது தபஸ். ஆர்ஜவம் இங்கேயும் வந்துருச்சு. ஆர்ஜவம் அப்படின்னா திருப்பி திருப்பி சொல்றதுனுடைய அர்த்தம் என்ன? இம்பார்ட்டன்ட் இல்ல, நம்ம ஊர்ல காணாம போயிடுச்சுன்னு அர்த்தம். அதை திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்காரு. ஆர்ஜவம் ஆர்ஜவம் வியாசருடைய ஐடியாவும் இருக்கும். அதுக்கப்புறம் 16வதுல 2வது ஸ்லோகம் வந்து அகிம்சா. எப்பவுமே நம்ம ஹர்ட் பண்ணி பேசிருக்கோம். கண்ணால ஹர்ட் பண்ணுவான், மூக்கால ஹர்ட் பண்ணுவான், வைக்கும் போது ஹர்ட் பண்ணுவான். நமக்கு சைகையிலேயே ஹர்ட் எல்லாம் பண்ணுவோம் தெரியுமா நம்ம ஊர்ல, பேச்சில்ல எல்லாத்திலையும். அதனால ஹர்ட் பண்ணக்கூடாது, யாரையும் இம்சப்படுத்தக்கூடாது, எந்த விதத்திலையும் இம்சப்படுத்தக்கூடாது. புரியுதா? ஓகே. ஏன்னா இவர இம்ச கன்வெர்ட் டு பாபம். எனி இம்சா கன்வெர்ட் டு பாபம், பாபம் கன்வெர்ட் டு துன்பம். புரியுதா? அதனால இங்க நீ கரெக்ட் பண்றீனா, யாரையும் ஹர்ட் பண்ணாம இருந்தா ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ற. ஆடிட்டிங்ல என்ன செய்வாங்க, ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஒரு கோடு போடுவார், இனிமே ஒழுங்கா கணக்கு எழுது, இதெல்லாம் நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. புரியுதா? அதெல்லாம் முதல்ல நம்ம கிட்ட பாப்பர்லாம் அக்கௌண்ட்ல முதல்ல ஒரு கோடு கிடையாது, இனிமே ஹர்ட் பண்ணாம யாரையும் துன்புறுத்தாம இருப்போம். அதனால அகிம்சா பரமோ தர்மஹா வேத சொல்றது, வேதத்தினுடைய விஷயம். சத்தியம், சத்தியம் என்றது என்ன? சோ நம்ம பேசுறது உண்மையா இருக்கணும், பொய் பேசப்படாது. அப்ப தெரிஞ்ச உண்மையெல்லாம் பேசக்கூடாது, தெரிஞ்ச உண்மையெல்லாம் பேசக்கூடாது, பேசுறது உண்மையா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் யதார்த்தவாதி, எல்லாத்தையும் சொல்லிவிடுவோம் பாருங்க, உத கிடைக்கும். அதனால நீ பேசுறது உண்மையா இருக்கணும். அப்ப நான் வாயை திறந்தா எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னா எல்லாம் அம்பேல் ஆயிடுமே. அப்ப பேச்சு குறைச்சுக்கும். நிறைய பேச்சு குறைச்சனால நம்ம நிறைய ஆபத்துல இருந்து மாட்டிப்போம், மாட்டிக்காம இருப்போம். கரெக்டா? சத்தியம், பேசுவது உண்மையா. அக்ரோதகா, அக்ரோதகனா தனக்கு துரோகம் செஞ்சவனுக்கு கூட அவன் மேல கோவப்படாம இருக்கிறது. நமக்கு துரோகமே பண்ண வேண்டாம், நமக்கு எப்பவுமே கோபம் வரும். தன் மீது வந்து துரோகம், முதுகுல குத்திட்டான், துரோகம் பண்ணிட்டான் அப்படி சொல்றல, அப்படி தன்னை முதுகுல குத்தினவனை கூட சாந்தமா எடுத்துக்கணும். புரியுதா? கோபம் இல்லாம இருக்கிறது. இது எப்படின்னா அக்ரோதகா, தனக்கு துரோகம் பண்ணினவனுக்கு கூட துரோகம் நம்ம பாவம் இல்லாம இருக்கிறது. அப்படி இருக்கிறது எதுவோ அது. தியாகா, தியாகம் என்ன? சோ அகம் கர்த்தா, நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்ற மனோபாவத்தை சாக்ரிஃபைஸ் பண்றது தியாகா. ஐயோ ரொம்ப கஷ்டம். இது ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்னா அது கொடுத்துடலாம், தியாகம் கொடுக்கலாம். அகம் கர்த்தா பாவனைய தியாகம் செய்து தியாகா. கொஞ்சம் சொல்ற மாதிரி சொல்லுங்களேன். சாந்திஹி, சாந்திஹின்றது என்ன?
அலையாத மனசு, அமைதியான மனசோட இருக்கிறது. அபைஷீனம், அபைஷீனம்னா ஒருவரையும் பழி சொல்லாம இருக்கிறது, குறை சொல்லாம இருக்கிறது. நீங்க என்ன மௌனமா இருக்க சொல்றீங்களா? நம்ம டயலாக்க ஒண்ணு நம்மளை பத்தி ஸ்துதி பண்ணுவோம், மானித்துவம், அல்லது அடுத்தவாளை பத்தி குறை சொல்லுவோம். எதுவுமே குறை சொல்றதுக்கு வழி கிடைக்கலன்னு வச்சுக்கோ, இருக்க பொலிட்டிக்கல். அத இந்த ட்ரெயின்ல போவான் பாருங்க, ட்ரெயின்ல போவோம், ஒண்ணு ஒண்ணு இப்படி முறைச்சு பார்த்துட்டே இருக்கும். மெதுவா உங்க நீங்க எங்க போறீங்க அப்படி மெதுவா ஆரம்பிப்பான். பாருங்க அப்படியே ஆரம்பிச்சோன்னா அப்படி மெதுவா போகும் டாக்கிங். அந்த டயலாக் போ ஸ்பீக்ல எங்க மாமியார் ரொம்ப மோசம், அந்த மாமியார் மோசம், இவ மோசம், அவ மோசம், ஒருவத்தி மோசம், இதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் வரும். அது எவ்வளவு நேரம் பேசுவோம்? இது டெல்லிக்கு போறது ட்ரெயின், இது 2 நாள். கடைசியில இதுல மாட்டிக்கோ. பொலிட்டிக்கல், பொலிட்டிக்கல் நீங்க அதுக்கு லாட் ஆஃப் இன்சிடென்ட் இருக்கு. குறை சொல்றது, யாரைய மேல பழி சொல்றது, இல்லாட்டி குறை சொல்றது, அதுக்கு பேரு அபைஷீனம். இங்க என்ன சொல்றார் பகவான்? அபைஷீனம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அமானித்துவம், மானித்துவம். அமானித்துவம் இருக்கக்கூடாது சொல்லிடக்கூடாது, மானித்துவம் இருக்கக்கூடாது. அமானித்துவம், அபைசீனம், பழி சொல்லாம இருக்கிறது. அப்புறம் பூதேஷு தயா, உயிர்களிடத்தில் காக்கா குருவி மற்ற இடத்தெல்லாம் பரிவு இருக்கணும், தயா இருக்கணும். ஒரு செடியாவது நம்ம வீட்டுல வளர்க்கணும், ஒரு செடியாவது வளர்க்கணும். காக்கைக்கு இந்த கையால கொஞ்சமாவது சாதம் போடணும், எறும்புக்கு லக்ஷ்மண் ரேகா போட்டதுக்கு எங்கேயாவது வேற ஒரு இடத்துலயாவது அரிசியை போடணும். புரியுதா? இதெல்லாம் பூதேஷு. அலோலுப்துவம், அலோலுப்துவம் என்ன அப்படின்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். புலன் இன்பத்துக்கு வேண்டிய வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அதுல பற்று இல்லாமல் இருத்தல். ஓகே, இப்ப நீங்க கொஞ்சம் அனுபவிச்சுக்கோங்க. அப்புறம் இது கடைசியா. அதுக்கப்புறம் மார்தவம், மார்தவம் மென்மை இருக்கணும், சாஃப்ட் இருக்கணும், அராஜகமா இருக்கக்கூடாது. புரியுதா? பேசுறது நடக்கிறது எல்லாம் ஒரு மென்மை இருக்கணும். புரியுதா? அது கூட நம்ம ஊர்ல ரொம்ப போயிடுச்சது, இடிச்சுண்டு போறோம். ஹிரிஹி, ஹிரிஹின்னா என்ன? தர்மத்துக்கு புறம்பான, பெரியவங்க சொல்ற விஷயத்துக்கு புறம்பான விஷயங்கள்ல செய்யறதுக்கு வெட்கப்படுறது. நிறைய பேருக்கு பதர் மாதிரி ஆயிட்டாங்க இப்பெல்லாம். புரியுதா? சோ அப்படி இல்லாம இருக்கிறது, வெட்கப்படுறது ஏதோ ஹிரிஹி அப்படின்றது. அப்புறம் அசாபலம், அசாபலம்னா பலம், அசாபலம் இது சேஷ்டெல்லாம் செய்யாம இருக்கணும். வீணான எக்ஸ்ட்ரா வேஸ்ட் செய்யக்கூடிய காரியத்தை நிறுத்தணும். புரியுதா? ஓகே, சும்மா நாளும் இப்படி ஓடுறது, இப்படி குதிக்கிறது, இப்படி போறது, வேஸ்ட் இருக்கிறத சேஷ்ட அதெல்லாம் நிறுத்துறது அசாபலம். அப்படி எங்கெங்கெல்லாம் நம்ம பண்றோம் நம்ம வாட்ச் பண்ணா தெரியும், இதெல்லாம் அனாவசியமா என்ன பண்ணிட்டு இருக்கேன் நானு, இதெல்லாம் குறைச்சிருக்கலாமே அப்படின்னு உங்க பாடியில இருக்க வேண்டிய ஆக்ஷன்ஸ் அது தேவையில்லாதது நிறுத்தணும்ன்றார் அசாபலம். ஓகே, அப்புறம் இதெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? தெய்வீக சம்பத்து 16வது அத்தியாயத்துல பகவான் கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு சொன்னத இங்க ஏன் பேசிட்டு இருக்கோம்? சங்கர் தெய்வீக சம்பத்தி அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு வல்லுல, அத சொல்லிருக்கோம். இவர் ஏன் இந்த தெய்வீக சம்பத்தை சொல்றாரு? மிஸ்ர சத்துவத்தை பத்தி பேசணும். புரியுதா? ஏன் மிஸ்ர சத்துவத்தை பத்தி நம்ம பேசணும்? ஏன்னா நான் தமஸ் ரஜஸ தாண்டி மலின சத்துவத்தை தாண்டி மிஸ்ர சத்துவத்துக்கு டிராவல் பண்ணணும். சாதன சதுஷ்டை நிலையை அடைஞ்சவனுடைய அந்த அர்ஜுனன் கேட்கிற 2வது அத்தியாயத்துல மோட்ச புருஷன் எப்படி இருப்பான் இல்லையா? ஸ்தித பிரஜ்ஞ ககா அப்படி கேட்டால அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும், அவன் எப்படி பேசுவான், எப்படி இருப்பான். இது எப்படி சாதன சதுஷ்டயம் அடைஞ்சவன் எப்படி இருப்பான், இப்படிலாம் இருப்பான் அப்படின்னா ஓஹோ அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறம் 16வதுல 3வது ஸ்லோகம் தேஜஹா, தேஜஸோட இருப்பான், பிரைட்டா இருப்பான். ஏன்னா அங்கம் அகம் குளிர்ந்ததுனால அந்த ஃபேஸ் பியூட்டியா இருக்கும். அந்த பியூட்டி அந்த இது இருக்க 6 வார தடவை ஃபேர் அண்ட் லவ்லி, உங்களுக்கு தெரியாதா? ஃபேர் அண்ட் லவ்லி தடாமையா அழகா இருப்பாங்க.
இம்போர்ட் எடுத்தனா? ஓப்பா பெரிய ஆள் நீங்க. ஷமா, ஷமஹா, ஷமஹானா பொறுமை, பொறுத்துக்கிறது. திருதிகி உறுதி, தாரண சக்தி. திருத்தியா புத்தியா, திருதி ஹிருத்தியா, அங்க தாரண சக்தி சொல்றாரு பகவான் 6th அத்தியாயத்துல. சௌச்சம் இங்கே விடல அவரு. சௌச்சம் நம்ம ஊர்ல வரணும். புற தூய்மை, அப்புறம் அக தூய்மை. முதல்ல புற தூய்மை இருக்கணும். அத்ரோகா, துரோக அத்ரோக. துரோகம்னா தெரியும் உங்களுக்கு, துரோகம் இல்லாம இருக்கணும். அதாவது யாரிடம் பகமை பாராட்டக்கூடாது. நான் யாரையும் பகமை பாராட்டாம இருக்கணும். என்ன சில பேர் பகமை பாராட்டினா ஓகே, அது அவளுடைய இஷ்டம். நான் யாரு மேலேயும் பகமை பாராட்டக்கூடாது. ஈவன் தோ முஸ்ரப்பு மேல கூட பகமை பாராட்டக்கூடாது. ஆனா தப்பு செஞ்ச பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ராவணேஸ்வரன் மேல ராமனுக்கு பகமை கிடையாது. ஆனா பகமை இல்லாம எப்படி சண்டை போட்டான்? எப்படி சண்டை போட்டான்னா அவன் செஞ்ச தப்புக்கு மாத்திரம் பனிஷ்மெண்ட். அதனால தப்புக்கு மாத்திரம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஆளையே பர்சனாலிட்டியே ஒழிக்க கூடாது. அது நான் அதிமானிதா. நான் அதிமானிதா என்ன? என்னை பத்தி தெரிஞ்சு புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. வீட்டுல புரிஞ்சுக்க மாட்டாங்க, தெருவில் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் யாரு தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்கிட்ட எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு, நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்ன புரிஞ்சுக்க மாட்டேது, ரெகக்னைஸ் பண்ண மாட்டேது இந்த சொசைட்டி. நான் எவ்வளவு மதிப்புக்குரியவன், என்கிட்ட எவ்வளவு டேலண்ட் இருக்கு, என்கிட்ட எவ்வளவு நல்ல குணங்கள்லாம் இருக்கிறது, அப்படி சொல்றோம் இல்லையா? அதுக்கு பேரு நான் அதிமானிதா. அப்படி சொல்லக்கூடாது. நான் மதிக்கத்தக்கவன் என்ற கர்வம் இல்லாதவன். அப்படி. இது 6, 9, 11 மொத்தம் 26 ஐட்டம் அதம்பி இது சொல்லிட்டாரா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு 18ல? தெய்வீக சம்பத், அமானித்யா, அதுக்கப்புறம் நியமா யமா ஆத்யாக. நியமா யமா ஆத்யாக இது எங்கேயும் கட்டாம இருக்கும். ஒரு காலத்துல எங்கேயும் கட்டாம இருக்கும். யமா நியமா பதஞ்சலி ரிஷி சொல்றது எடுத்துக்கிறாரு ஆச்சாரியா. எங்க காழ்ப்புணர்ச்சி வந்தது? பெரியவங்களா தான் இருக்காங்க. இது நடுவில் உள்ளவன் தான் எதையோ மிஸ் பண்ணிருக்கான்னு தெரியுது. யமா நியமா சொல்றாரு. யமா நியமா ஆத்யா இங்க சொல்லிட்டாரு. இவன் யோகத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பான் இல்லையா? அப்படிப்பட்டவன் சொல்றான். எப்படி யமா நியமா அப்படின்னா, பதஞ்சலி ரொம்ப அற்புதமானவர், அற்புதமான பர்சன். இந்த யோக சாஸ்திரம் இருக்க அது நமக்கு விசேஷம். இங்க வரக்கூடிய வேதாந்திகளுக்கு விசேஷம் யோகாவை நம்ம கத்துன்னு இருக்கோம். ஏன்னா இந்த பதஞ்சலி யோக சாஸ்திரம் வெரி குட் சயின்டிபிக், வெரி குட் சயின்டிபிக். பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும், இவர் மென்டல் ஃபிட்னஸ் இருக்கணும், இவர் மொராலிட்டி இருக்கணும், இவருடைய எமோஷனல் மெச்சூரிட்டி இருக்கணும், இவர் இன்டெலக்சுவல் ஹெல்த் இருக்கணும், மென்டல் ஹெல்த் இருக்கணும். இவர் பதஞ்சலி எஸ்பெஷலி இவர் பாடி ஹெல்த் இருக்கணும்னா கூட மாரல் ஹெல்த் இருக்கணும் சொல்றாரு. அதனால ஹெல்த்தி எமோஷனல் இருக்கணும், ஹெல்த்தி பிசிக்கல் ஹெல்த் இருக்கணும். இதெல்லாம் டோட்டல் பத்தி சொல்றது அஷ்டாங்க யோக சாஸ்திரம். அஷ்டாங்க யோக சாஸ்திரம் மெதுவா அப்படியே கொண்டு போற, பியூட்டிஃபுல்லா கொண்டு போற. பிசிக்கல் பாடிக்கு முன்னாடி இவர ஆட்டிடியூட் ஆக்ஷன் இருக்கணும். அது எப்படி இருக்கணுமா? இவரோட வெர்ச்சூஸ் எப்படி இருக்கணும்? 5+5 10 சொல்ற 10 commandments. எங்க 10 commandments வருது? ஜீசஸ் கிரைஸ்ட் ஓல்டு டெக்ஸ்ட்லயா நியூ டெக்ஸ்ட்லயா? இது ஹிந்துவோட 10 commandments. ஹிந்து 10 commandments அஷ்டாங்க யோகா. அதுல வரக்கூடிய யமா நியமா உங்களுக்கும் ஒன்னும் குறை வைக்கல பதஞ்சலி. 5+5 10 விஷயம் சொல்றாரு. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். யமகன்றது டோன்ட்ஸ், நியமகன்றது டூஸ். ஓகே, அது நிஷேதா. நிஷேதன்றது டோன்ட்ஸ், விதி என்றது டூஸ். அப்ப பஞ்ச நிஷேதா அண்ட் பஞ்ச விதி. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் 10 விஷயம் சொல்றாரு. அதுல நம்பர் 1 அகிம்சா. யமால அகிம்சா, சத்யா, அஸ்தேய, அபரிகரக, பிரம்மச்சரியா.
டோ டூ. நீங்க என்ன சொன்னீங்க? டோன்ஸ் தானே சொன்னீங்க. ஓஹோ, அகிம்சா டோன்ஸ், சத்யா டோன்ஸ். கரெக்டா தானே பண்றோம். பதஞ்சலி சொன்ன மாதிரி இம்ச கூடாது, பொய் கூடாது, பொய் பேசப்படாது. சத்தியம் மீன்ஸ் பொய் பேசக்கூடாது. அப்ப பொய் பேசுற மாதிரி சிச்சுவேஷன் வாய முடிக்கும். மௌனம் என்ன கலகோ நாஸ்தி. ஒண்ணு வேணா செய்யலாம். வள்ளுவர் கொஞ்சம் கொடுக்கிறார். பொய்மையும் வாய்மை எனப்படும். எப்போ நமக்கு எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்கிறதோ அப்போ. அப்படி இல்ல, புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில், நன்மை பயக்கும் எனில், நாட்டு இன்பம் பயக்கும் எனில். இன்பத்துக்கு போய் பேசக்கூடாது, நன்மை இருக்கணும். எனக்கு நன்மை இருக்கலாம், குடும்பத்துக்கு நன்மை இருக்கலாம், சொசைட்டிக்கு நன்மை இருக்கலாம். நன்மை இருக்கணும், ஹெல்த் இருக்கணும், ஸ்ட்ரென்த் இருக்கணும். அந்த டயத்துல போய் பேசலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பெரிய மார்ஜின் எடுத்துக்கூடாது. யாருக்கு உண்மையை தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிறார்களோ அந்த இடத்துல போய் பேசுறதுக்கு சான்சஸ் கொடுக்கணும். செல்பிஷ்க போய் பேசக்கூடாது, இன்பத்துக்கு போயிட்டு போய் பேசாம இருக்கணும். அதுதான் சத்தியா. அஸ்தேய திருடாம இருக்கணும். இது ஜெனரல் மீனிங். விசேஷ மீனிங் என்ன? உன்னுடைய ப்ராப்பர்ட்டியை நீ யாரு ட்ரஸ்டி ஆகும். நம்ம சொந்த, என்னுடைய சொந்த விஷயத்துக்கே நான் ட்ரஸ்டி. என்னுடைய உடல், மனம், பொருள் எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் நான் ட்ரஸ்டி. ட்ரஸ்டினா என்ன செய்யணும்? லூட் பண்ணிட கூடாது, இருக்கிறதா யூஸ் பண்ணணும். அது ட்ரஸ்டி. அபரிக்கிரகா, அபரிக்கிரகன்னா நிறைய பொருளை சேர்த்துக்கிட்டே இருக்க கூடாது. இது வாங்கினா அதை வாங்கணும், இதை வாங்கினா அதை வாங்கணும், இது வாங்கணும், லிஸ்ட் போட்டு லிஸ்ட் போட்டு லிஸ்ட் போட்டு வாழ்க்கை முழுக்க 80 வயசுல இன்னும் 2 ஐட்டம் வாங்க வேண்டியிருக்கு. அந்த ரங்கநாத் ஸ்ட்ரீட்ல முடியல, கால் நடக்க முடியல. யாராவது வாங்கிட்டு வரவேன்னா வாங்கிட்டு வர மாட்டேற. எப்படி புரியுதா? அபரிக்கிரக குறை. யாதனின் யாதனின் நீங்க அதனின் அதனின் இடும்ப இல அப்படின்றார் வள்ளுவர். அதனால பரிக்கிரமா இருக்கக்கூடாது. பரிக்கிரமன்னா நிறைய இது வேணும் அது அது வேணும் எப்ப பார்த்தாலும் குறைச்சு இருக்கக்கூடாது. கொஞ்சம் குறைச்சிக்கோ. எவ்வளவு குறைச்சுக்கிறோ அவ்வளவு தூரத்துக்கு லாபம். அப்புறம் பிரம்மச்சரிய. பிரம்மச்சரியன்றது இவர் செக்ஸுவல் கண்ட்ரோல்ல இருக்கணும் குறிப்பா, அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன? பஞ்சவிதி, சௌச்ச. இங்கே சொல்றாரு சௌச்ச. ஓகே. பதஞ்சலி விசேஷமான ஆளு. அவர் கராரான பேர் வழி. புரியுதா? அவர் எக்ஸ்ட்ரா வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டார். புரியுதா? வெரி வெரி சயின்டிபிக். இப்ப நியூட்டன் லானா, நியூட்டன் லால இருக்க எவ்ரி வேர்டு, எவ்ரி லெட்டர்ஸ் இம்பார்ட்டன்ட். நியூட்டன் லா. அது போல பதஞ்சலியோட எவ்ரி லெட்டர்ஸ் இம்பார்ட்டன்ட். எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சேர்த்துக்க மாட்டார். அதனால அவரே சௌச்சன்னு சொல்றாருன்னா புறத்தூய்மை அகத்தூய்மை ரொம்ப ரொம்ப அவசியம். குறைஞ்சபட்சம் துணி துவைச்சு கொண்டு சோஃபா செட்ல போடக்கூடாதுன்னு அர்த்தம். உடனே மடிச்சு அழகா வைக்கணும்னு அர்த்தம். தட்டியா வச்சுக்கூடாது. அழுக்குண்ணி. நம்ம ஊருக்காரன் ஜூப்ளி ரோட்ல ஒரு பையன் இருந்தான், என் ஃப்ரெண்டு. இப்ப அந்த வீடெல்லாம் கடை அபார்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. போய் கையை வச்சா பாருங்க, கத்தினா பாருங்க. என்னடா கத்துறேன்னு, எடரா கையா எடுத்துட்டாரு. ஏதா பூச்சி கீச்சி இருக்க போறது. அப்பெல்லாம் தேல்லாம் உண்டு நம்ம ஊர்ல. என்னடா கத்தின? போன் நம்பர் எழுதி வச்சிருக்கா. போன் நம்பரா? அங்க டஸ்ட் இருக்கு, அந்த டஸ்ட்ல நம்பர் எழுதிருக்கான். நம்ம நேச்சுரலா இருப்போம். நிறைய பேர் கிச்சன் ரூம் எட்டியே பார்க்க முடியாது, எல்லாம் கண்ணாமனான்னு இருக்கும். நம்ம ஊர் பல்லவன் பக்கத்துல போக கூடாது, எப்ப துப்புவான்னு தெரியாது. என்ன பண்ணுவாங்க, என்ன முடிஞ்சு போச்சு. கோயில், நம்மளோட கோயில். நான் ஒருத்தர்கிட்ட நீங்க வீட்டை கோயில் மாறி வச்சுக்கணும்னு சொன்னேன். ரொம்ப இன்சல்ட் பண்ணாதீங்க, நாங்க அப்படி வச்சுக்க மாட்டோம். அவனும் சீரியஸா சொல்றான். என்ன நான் சீரியஸா சொல்றேன், நீங்க சீரியஸா சொல்றேன், என்ன அர்த்தம்? அப்புறம் தான் இமேஜினேஷன் பண்ண எந்த கோயிலும் நம்ம சாய முடியாது. அது எஸ்பெஷலி காரணேஸ்வரர் கோயிலுக்கு போனேன்னு வச்சுங்க, எல்லா இடத்துலயும் எண்ணெய் தடவை இருப்பான். அந்த பிளாக் இருக்குல்ல, ஆயில் விளக்கேத்தி அங்க ஒரு ஆயில் இருக்கும். இவர் என்ன பண்ணுவாரு, அந்த குரு பகவான் இருக்காரு தட்சிணாமூர்த்திக்கு எத்தனை வாரம் வந்ததுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பால் கணக்கு மாதிரி எழுதி வச்சுட்டு இந்த பக்கம் துர்கா கோயிலுக்கு வந்தீங்க வச்சுங்க, அங்க லேடிஸ் எல்லாம் இப்படி பண்ணிக்கணும். பாத்துருக்கீங்க?
அப்புறம் வந்து இவர் வீட்டு கோயிலுக்கு வந்ததுக்கு எங்க போனாலும் தம் பேரை பதிய வச்சுடுவாங்க. இவர் இப்படி தடவை பிள்ளையார் சொல்லி போட்டுருவாங்க, ஸ்ரீ போட்டுருவாங்க. அதெல்லாம் லட்சுமி வரத்துக்கா இப்படி படத்துக்கு அங்கெல்லாம் சொத்து கிறுக்கி வச்சுட்டு வந்துடுவாங்க. நவகிரக சுத்தும் போதே இருக்கிற குப்பையெல்லாம் அப்படி சைட்ல போட்டுட்டு போய். ஆமா, நான் வந்து மிகைப்படுத்தலாம் சொல்ல, நான் நிறைய தடவை கோயிலுக்கு போயிருக்கேன். நான் இந்த முத்தரசநல்லூர்ல நவகிரகம் வெரி ஃபேமஸ். திருச்சி பக்கத்துல ஜியபுரம் பக்கத்துல இருக்கிறது. நிறைய கிராம வில்லேஜ் பீப்புள் எல்லாம் வருவான். எல்லாம் வந்துட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் கூட்டத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு டஸ்ட்பின் பாக்ஸ், ஒரு அட்டைப்பேட்டியை கொடுத்து, சுவாமிகள் இந்த இந்த பேப்பர் எல்லாம் பிச்சு கிச்சு இங்க போடுங்க. கற்பூரம் எல்லாம் இருக்கு இல்லையா, ஊதுவத்தி ஒரு நம்ம ஊர்ல வந்ததுன்னா எல்லாத்துக்கும் கொண்டு வந்து கொடுத்துருவான். ரிலீஜியஸ் இருக்கு அந்த பழக்கம், கொண்டு வந்து சாத்திடுவான். இவரு கட 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 ஜனங்க வேற வருது, பிச்சு 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 சுவாமி சுத்தி குப்பை. நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு அட்டை பெட்டியும் கொடுத்து, சுவாமிகள் இதுல போடுங்க, அப்பதான் எடுத்து எடுத்து கொட்டுறதுக்கு சௌரியமா இருக்கும். ஓகே ஓகேன்றாரு அவரு. நான் சொன்னதே அவருக்கு என்ன வேர்டு புரிஞ்சுதோ புரியலையோ, ஓ சரி சார் சரி சார் அப்படி சொன்னாரு. திருப்பி நான் போயிட்டு வந்தேன். திருப்பி சுவாமி சுத்தி ஒரே அந்த கற்பூரம் பிச்சுது, அந்த ஊதுவத்தை பிச்சு போட்டது எல்லாம் இருக்கிறது. நெருப்பு குச்சி கீழ்ப்பான் பாரு, இந்த கற்பூரம் 10 குச்சி கீழ்ப்பான் ஒரு கற்பூரம் ஏத்தது. அதுவே அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் தீக்குச்சி கிழிக்கிறது எப்படின்னு ஒரு குச்சிலே கிழிச்சு அதுலயே கற்பூரம் ஏத்தணும். அதுல ஒரு நேக்கம் இருக்கிறது. எல்லாத்தையும் குப்பை போட்டுருவான். நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க, என்ன நேச்சுரலா விடுங்க, இல்லாட்டி எனக்கு மந்திரம் வராது, மறந்து போயிடும். இப்போ இவனை நான் கோச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோ, ஹோல் கும்பல் கண்ட மணி சண்டை போடுவோம் நம்மள. சரி என்னத்தையா சொல்லி செய். நம்ம ஊர்ல ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? வேர்ல்ட்ல எது பிக்கஸ்ட் இது இருக்கிறதோ அது வந்து கின்னஸ் ரெக்கார்டு. ஒருத்த வந்து 8 lakhsல டஸ்ட்பின் வாங்கி வச்சிருக்கான். 8 lakhs டஸ்ட்பின் தெரியுதுல. ஆக்சுவலி நான் கின்னஸ், நான் 8 lakhs வாங்கும்போது நான் போனேன். இப்ப அது மல்டிப்ளையா இருக்கும். இப்ப 40 lakhs இருக்கும் அது அந்த சொத்து. ஹோல் ஹவுஸ் 8 lakhs ஜி, 8 lakhs ஜி அப்படின்னா, ஓ முன்னாடில இருந்து உள்ளார பெட்ரூம் வரைக்கும் குப்பை. ஹோல் வீடே குப்பை பாருங்களேன். சில பேர் பார்ட் பகுதி குப்பையா இருக்கும். அது இந்த ஹால் மத்த குப்பையா வச்சுப்பான், இல்லாட்டி உள்ள இருக்க ரூம் வச்சிருப்பான், ஏதாவது ஒண்ணு குப்பையா வச்சிருப்பான். அது வந்து 2 lakhs 1 lakh குப்பை தொட்டி டஸ்ட்பின். அது நம்ம மாத்திரம் இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன்ல வண்டி வந்து வெளியில அவுட்டர்ல போடுவானே, அந்த இடம் என்னைக்கு தூய்மை ஆகிறதோ அப்பதான் நம்ம நாகரிக தொட்டில் அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் குப்பைக்கார பசங்க. புரியுதா? ரஷ்யன் வந்து நம்ம ஊரை சுத்தி பார்த்துட்டு இங்க கடவுள் இருக்கிறாரு அப்படின்னா, ஓ இது ஸ்பிரிச்சுவல் லேண்ட், கடவுள் இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இவ்வளவு அழுக்குல, இவ்வளவு டஸ்ட்ல அந்த என்ன புரியாது, இப்படி இப்படிலாம் போட்டு கொடுப்பானே, பேல் புரியா ஏதோ புரி. அவன் கையை பார்த்து நான் நிஜமா பார்த்தேன். அவன் கையெல்லாம் ஒரு அழுக்கா இருக்கிறது, ஒரு கலர் பிடிச்சிருக்கிறது. ரோட்ல வச்சிருக்கான், டப்ப டப்பா வச்சிருக்கான். அதெல்லாம் அவன் போடுறது அழகா இருக்கும், ஸ்டைலு. அதெல்லாம் போட்டு இப்படி ஒரு குலுக்கி ஒரு டப்பால கொடுப்பான். போறது வரதெல்லாம் சாப்பிட்டு இருக்கும். உயிரோடு இருக்கானே இல்லையா? இது இப்ப வந்து ஸ்டேட்ஸ்ல இருக்கவனுக்கு அதை வந்து ஒரு தடவை கொடுத்து பாரு, செத்தே போயிடுவான். அதை நினைச்சே செத்து போயிடுவான். அவ்வளவு சௌச்சம் அவன். அவன் கிட்ட இருந்து இதை கத்துக்க மாட்டானே. நான் கூட வேப்பா பாக்குறது, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இன்னும் உயிரோடு இருக்கானே, வயிற்ற கலக்காம வச்சிருக்கானே. அதனால சார்ஸ் வியாதி நமக்கு ஒன்னும் அஃபெக்ட் ஆகல, குளோப் முழுக்க அவுட்டு நமக்கு. இது என்ன பூரியெல்லாம் சாப்பிட்டது, பானிபூரி, பேல்பூரி, இந்த பூரி எல்லாம் ரோட்லயே பூரியெல்லாம் சாப்பிட்டது. உடம்பு அவ்வளவு ஸ்ட்ராங். ஆமா, அது சௌச்ச கிளீனினஸ், புற தூய்மை அக தூய்மை இருக்கணும் அப்படின்னு. ஓகே, சோ இது வந்து இது எங்க சொல்லிருக்கோம்? இது பதஞ்சலி சொல்றது அதேதான். ஓகே, இது என்ன சத்துவம்? மிஸ்ர சத்துவம்.
அப்புறம் சௌச்ச சந்தோஷ. சந்தோஷம் மீன்ஸ் கண்டென்ட்மெண்ட். சுவாத்தியாய, இங்கே சுவாத்தியாய வந்துட்டு செல்ஃப் ஸ்டடிஸ். இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது அனதர் ஸ்டடிஸ், வேதாந்த ஸ்டடிஸ், ஸ்கிரிப்சரல் ஸ்டடிஸ். ஓகே, ஏற்கனவே 15-20 வருஷம் முடிச்சிருப்போம் ஒரு ஸ்டடிஸ். இல்ல நடுவில் டபுள் அட்டெம்ப்ட் எல்லாம் பண்ணீங்கன்னா அந்த பேப்பர் இந்த பாக்கி இருந்தா அது ஒரு 20 எக்ஸ்ட்ரா. சில பேர் என்ஜாய் பண்ணிருப்பான், 4-5 வருஷம் எக்ஸ்ட்ரா பண்ணிருப்பான். ஓகே, அது என்ஜாய் தானே. என்ஜாய் பண்ணினா ஓகே. துக்கமா இருந்தா கஷ்டம். துக்கமா இருந்தா உடனே பாஸ் பண்ணிடும். புரியுதா? சரி, இதுல ஒரு 2 இயர்ஸ் அதுல ஒரு 2 இயர்ஸ் நான் ஸ்கூல் ஸ்டடிஸ் காலேஜ் ஸ்டடிஸ் என்ஜாய் பண்ண யுவர் ஓகே. ஓகே, இப்போ ஸ்டடிஸ் பண்றோம். இதுல எங்க பாஸ் ஆகிறோம் எங்க ஃபெயில் ஆகிறோம்னு தெரியாது. அப்படி ஒரு ஸ்டடிஸ் இது. இது ஒரு 12 இயர்ஸ் ஒழுங்கா படிச்சோம்னா 12 இயர்ஸ். இல்லைன்னா லைஃப் லாங், இல்லைன்னா நெக்ஸ்ட் ஜென்மா, இல்லைன்னா ஜென்மாந்திரம். சுவாத்தியாய டோன்ட் வரி, இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதனால தபஹா, தபஸ். சோ தபஸ், சோ அந்த பர்னிங் டிசையர்ஸ். ஓகே, பொறுத்துக்கிறது, எடுத்துக்கிறது. அது ஒரு காரியத்தை அச்சீவ் பண்றதுக்கு வேண்டிய எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக்கிறது. இப்ப ஒரு வீடு வாங்குறேன்னு வச்சுக்கோ. வீடு வாங்குறதுன்னா என்ன ஈஸியா? வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார், பையனை காலேஜ்ல சேர்த்துப்பார். இப்ப புதுசா நியூ இங்க அலைஞ்சு அங்க அலைஞ்சு இங்க அலைஞ்சு அவனை கொண்டு போய் காலேஜ் சேர்க்கறதுக்குள்ள கல்யாணமே பண்ணி வச்சுடலாமல் இருக்கு. அதுவே ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது இது டஃப். இப்ப டஃபஸ்ட். ஓகே, அதெல்லாம் வந்து தபஸ். அதெல்லாம் தபஸ். அது ஒரு அச்சீவ் பண்றது. ஈஸ்வர பிரணிதானா, ஈஸ்வர பிரணிதானா வெரி சீப்பஸ்ட் வர்ஷிப் வந்து ஜபம். ஜபத்துக்கு நீங்க காசு கீசு செலவு பண்ண வேண்டாம். புரியுதா? சும்மா கொஞ்சம் மனசு பொறுமையோட ஜபம் பண்ண ஈஸியா பகவான் அடைஞ்சுடலாம். புரியுதா? அதனால ஜப யஜ்ஞம், யஜ்ஞோக தபஹா அப்படின்ற, நான் தபஸ் யஜ்ஞ தபஸாக இருக்கிறேன் அப்படின்ற பகவான் ஈஸ்வர பிரணிதானா. அதனால நமக்கு வந்து எந்த நமக்கு ரிலீஜியஸ் இல்லாத பிலாசபி கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் பிலாசபின்னா தத்துவம் எப்படி வரட்ட தத்துவம் இல்ல, எல்லாமே ரிலீஜியஸ் வித் ரிலீஜியஸ், வித்தவுட் ரிலீஜியஸ் நோ பிலாசபி. ஓகே, ஒன்லி ரிலீஜியஸ் இன்கம்ப்ளீட். ஓகே, அதனால ரிலீஜியஸ் டு யுவர் ஸ்பிரிச்சுவல் வரணும், ஆத்மீக வாழ்க்கை வரணும். ஆத்மீக வாழ்க்கைக்கு ரிலீஜியஸ் பேஸ். ஓகே, அதனால இதெல்லாம் ஈஸ்வர பிரணிதான ரொம்ப அவசியம். மிஸ்ர சத்துவம். ஓகே, அமானித்துவம், தெய்வீக சம்பத்து, யம நியமா, அப்புறம் 4வது விஷயம் ஸ்ரத்தா. ஸ்ரத்தா வேணும். சோ குரு சாஸ்திரத்தை மேல நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை. இப்ப வந்து இவங்களுக்கு வந்து சயின்டிஸ்ட் இருக்கான். சயின்டிஸ்ட் அவனுடைய கண்டுபிடிப்புல தான் நம்பிக்கை இருக்கும். கண்டுபிடிக்காத விஷயத்துக்கு அவன் நம்பிக்கை இருக்கும், நம்பிக்கைப்பட மாட்டான். ஓகே, சயின்டிஸ்ட். பட் அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா அடுத்த கண்டுபிடிப்பு வரைக்கும் இருக்கிறதுல நம்பிக்கை இருக்கும் அவனுக்கு. ஓகே, அது கரெக்ட். சோ ஏன்னா ஒரு விஷயத்தை ப்ரூஃப் பண்ணி அதுல ஒத்துக்கிற நீ. இவன் இருக்கானே, இவன் கடவுளை நம்புகிறவன் காட்டுமிராண்டி. கடவுளை நம்புகிறவன் காட்டுமிராண்டி. கரெக்ட். கடவுளை நம்புகிறவன் காட்டுமிராண்டி. இவர் கரெக்ட். கடவுள் இல்லை என்று நம்புகிறவன் காட்டுமிராண்டி. ஓகே, கடவுள் இல்லை என்று நம்புகிறவனும் காட்டுமிராண்டி. ஈக்குவல். நீ மாத்திரம் இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன ப்ரூஃப்? அவன் நம்புறதுக்கு ப்ரூஃப் இல்ல, அவனுக்கு நம்புறதுக்காக ப்ரூஃப் இருக்கு, வேதம் இருக்கு. நீ இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன லாஜிக்கு? நீ டோட்டலா இங்க வந்து யானை இல்லைன்னு, இந்த பூனை இல்லைன்னு வச்சுக்கோ, யானையோட பூனை இல்லைன்னு கீழே இருக்க எப்படி சொல்ல முடியும்? இங்க வந்து பார்த்தது இல்லைன்னு சொல்லலாம். நீ ப்ரூஃப் இருக்கணும். இல்லைன்னு சொல்றதுக்கு ப்ரூஃப் இருக்கணும். அதனால நீயும் நம்புற, இல்லைன்றத நம்புற. அதனால யூ ஆர் ஆல்சோ காட்டுமிராண்டி. இல்ல இல்ல நான் ஒண்ணு காட்டுமிராண்டி கிடையாது. அப்ப நம்ம கடவுளை நம்புகிறோம் இல்லைன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு வழிக்கு வா. புரியுதா? ஆனா சோ சயின்டிபிக் எப்படி இருக்கும், ஒரு விஷயத்தை ஒத்துக்கிற வரைக்கும் அதுல ஆராய்ச்சி பண்ணி ஒத்துக்கிறாங்க, அது கரெக்ட். புரியுதா? ஆனா இந்த வேதாந்தி கொஞ்சம் டிஃபரெண்ட். இவங்க 2 பேரை தவிர இவனுக்கு அதுல இன்னும் அது ப்ரூஃப் ஆகல. ஆனா வேதத்துல சொல்ற இருக்க வார்த்தையில ஒரு நம்பிக்கை சிரத்த வச்சு
அதுக்காக ஒத்துக்கிறது இல்லை, இத கண்மூடித்தனமா ஒத்துக்கிறது இல்லை. அதுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கணும், இங்க கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். ரிலீஜியஸ்ல போய் ஏன் நெய்ய ஊத்துறீங்க, ஏன் இந்த பட்டு புடவை போடுங்க, அங்க கேட்கப்படாது. அது ஃபெய்த், இங்க இன்டலெக்சுவல். வேதாந்தத்துக்கு வந்தா நீ என்ன வேணா கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, என்ன வேணா கேட்கலன்னா எதுக்காக கேட்கறது முக்கியம், புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கணும். இவருக்கு எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு ஆழம் பார்க்கறதுக்கு கேட்கப்படாது. புரியுதா? அது பிரயோஜனம் இல்லை. இங்க ஸ்ரத்தை இருக்கிறதுப்பா. இந்த ஸ்ரத்தை டிஃபரெண்ட். இவன் தீக்காக்கார மாதிரி ஸ்ரத்த கிடையாது, இல்ல ஆஸ்திகன் மாதிரி ஸ்ரத்த கிடையாது, இல்ல சயின்டிஸ்ட் மாதிரி ஸ்ரத்த கிடையாது. இது வேதத்துல இருக்கிற ட்ரூத் மேல இருக்கிற நம்பிக்கை வச்சு அதை அடையிற வரைக்கும் அதை கொஸ்டின்ஸ் பண்ணிண்டே அதை புரிஞ்சுக்கிறது ஸ்ரத்தா. பக்தி, பக்தி பலவிதமான பக்தி இருக்கு. தேச பக்தி இருக்கிறது, தெய்வ பக்தி இருக்கிறது, ஆச்சாரிய பக்தி இருக்கிறது, மாத்ரு பக்தி இருக்கிறது, பித்ரு பக்தி இருக்கிறது. இந்த பக்தி இருக்கணும். இந்த பக்தி இருக்கிறதுலாம் மிஸ்ர சத்துவம். பக்தியே இல்லைன்னு வச்சுக்கோ, எது மேலே பக்தி இல்லைன்னா ஒன்லி ஃபார் பணத்து மேலதான் பக்தி இருக்குன்னா அது ரஜஸ். ஓகே, மீதி தெய்வ பக்தி, தேச பக்தி இதெல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் மிஸ்ர சத்துவம். முமுக்ஷு, முமுக்ஷு. ஓகே, சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில மலின சத்துவத்திலிருந்து மிஸ்ர சத்துவத்துக்கு டிராவல் பண்ணணும்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரையாரிட்டி நான் எதுக்கு கொடுக்கிறேன், அதுக்கு பிரையாரிட்டி ஃபர்ஸ்ட் நானு முமுக்ஷுத்துவம். எதுக்கு? மோட்சத்துக்கு பிரையாரிட்டி கொடுக்கிறவன் முமுக்ஷு. இவன் முக்த புருஷன் இல்ல, மிஸ்ர சத்துவத்தில் இருக்கும் முக்த புருஷன் கிடையாது. ஆனா மோக்ஷன் ஒண்ணு இருந்தா அதை நான் கண்டுபிடிச்சாகணும்னு பிரிப்பரேஷன் பிரையாரிட்டி கொடுத்து அதற்கு யாரு வந்திருக்கானோ அவன் முமுக்ஷு. அப்படி வருபவன் யாருன்னா அவன் தான் மிஸ்ர சத்துவத்தை சேர்ந்தவன். மிஸ்ர சத்துவத்தில் உள்ளவன் முமுக்ஷுவா ஆவான். ஓகே, அதனால ஏன்னா மோக்ஷன்றது ஞானம், அது அடுத்தது வரப்படுது, சத்துவத்தில் வருது. சுத்த சத்துவத்தில் யாருக்கிறதோ அவனுக்கு தான் மோட்சம் கிடைக்க முடியும். இது மிஸ்ர சத்துவத்தில் இருக்கும் முமுக்ஷுவா இருப்பான். மலின சத்துவத்தில் இருக்கவன் முமுக்ஷுவும் வராது, ஏதோ இருக்கு ரிலீஜியஸ் லைஃப்ல இருப்பான். ரஜஸ் தமஸ்ல மாத்திரம் ஊறி இருக்கவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. லௌகி அது உலகாயுத வாழ்க்கையில கட்டுண்டு இருப்பான். இப்படி வரக்கூடியது மிஸ்ர சத்துவம். அதுக்கப்புறம் 119 விசுத்த சத்வஸ்ய குணாஹ விசுத்த சத்வஸ்ய குணாஹ பிரசாதஹ ஸ்வாத்மானுபூதி பரமா பிரசாந்திஹ திருப்தி பிரகர்ஷ பரமாத்மனிஷ்டா யயா சதானந்தரசம் ஸ்மிருச்சதி. சுத்த சத்துவம் எது? சுத்த சத்துவம் பிரசாதா, மனசாந்தி, தெளிந்த அறிவு, சத்துவ அனுபூதி, செல்ஃப் நாலேஜ் எவிடென்ட், பிரேமா பிரசாந்தி, தி பெஸ்ட் சைலன்ஸ், அமைதி, கீப் குவைட், திருப்திகி போதும் என்ற மனம், பிரகர்ஷகா சந்தோஷமான விஷயம், பரமாத்ம நிஷ்டா பிரம்மத்தில் சத்துவத்தில் பிரம்மத்தில் நிஷ்டை பிரம்மனிஷ்டா, சதானந்த ரசம் சதா ஆனந்தமா இருப்பான், எப்பவுமே சந்தோஷமா இருக்கான், ஆத்மரதிகி அவன்லாம் யாருன்னா சுத்த சத்துவத்தில் இருக்காங்க. அதனுடைய விளக்கம் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி ஹரி ஓம்.